இந்த கதைக்களத்தை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? யாரும் பேசாத, பதிவு செய்யாத, இல்லை பேச விரும்பாத, இல்லை பேச தயங்குகிற ஒரு கதையை நம்ம ஏன் செஞ்சு பார்க்கக்கூடாது? இஸ்லாமியர்கள் பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் நம்ம ஒரு கற்பிதங்களை உருவாக்குறோம். அவனுங்க பிறப்பிலிருந்தும் இறப்பிலிருந்தும் அவனுடைய எல்லா சடங்குகள் மீதும் அவனுடைய எல்லா விதமான நம்பிக்கைகள் மீதும் நமக்கு ஒரு கடுமையான ஒரு 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 வெளியில ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டே ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அப்போ அதுல நம்ம மாறி நம்ம ரியல் டாக்குமெண்டேஷன் ஒன்று இருக்கணும். அவர் விழுந்து கிடக்கிற பொசிஷன் ஒரு பொசிஷன் தலையிலிருந்து தொப்பி விழுந்தவன கிடக்கும். அது ஒரு டிராயிங் மாதிரி இருந்தது. அவர் குளிப்பாட்டுற காட்சியில தண்ணி ஊற்றிட்டே இருக்கும். பகல் முழுக்க படுப்பாரு, எந்திப்பாரு, கழுவாரு, படுப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு ஐயோ இவர் ஒரு டைரக்டர் ஆச்சு, நம்ம ஏன் அவரை இப்படி டார்ச்சர் பண்றோம்னு அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வரும். இஸ்லாமியர்களை இப்படி பிரசன்ட் பண்ணது இருக்குல்ல, அது வெரி வெரி சீரியஸ் பாலிடிக்ஸ். இன்னைக்கு ஹபீபி படமே அரசியல் தான். எங்கள் வீட்டோட ஜன்னலை திறந்தா எங்கள் பக்கத்து வீட்டில் கூடிய எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுடைய வீட்டுக்கு வர காக்குழி நின்று பெண்களோ ஆண்களோ தரிணை செய்கிற அந்த இமேஜ் என்னுடைய நீண்ட காலமாக என்னோட மைண்டில் இருந்தது. அவர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங்க்கு இடம் தேவைப்படுதுங்க, ஒரு வீடு தேவைப்படுதுங்க, அந்த வீடு ஒரு 150 வருஷம் வீடாக இருக்கணும் அப்படின்னா அவர் ரொம்ப ஆர்வமாயிட்டார். ஷூட்டிங்கா வாங்க எங்கள் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. போகிற வழியில தான் அவர் சொல்கிறாரு, நான் பக்கத்து ஊரில் கொஞ்சம் கோவிலில் பூஜை முடிஞ்சு வரேன், நான் ஒரு அடிப்படையில் நான் ஒரு புரோகிதர் அப்படின்னா. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, கஸ்தூரிராஜாவை தேர்வு செஞ்சது என்னன்னா, நிறைய நடிகர்களை கேட்டேன். நான் சில பேரோட பேர் சொன்னால் அது ரொம்ப கசப்பான விஷயமா மாறிடும். நல்ல சுயமரியாதை மிக்க ஒரு கதாபாத்திரமாக எனக்கு தோணுச்சு. இப்போ அது துயரமான ஒரு நிகழ்வு, அதுக்கு ஒப்பு கொடுத்தது இருக்குல்ல, ஐயோ அது பயங்கரமான விஷயம். தோழ 2 கேமரா வச்சு எடுக்கிறோம். நாங்கள் ஒரு விஷயத்துல என்ன தெளிவாக இருந்தோம்னா, இந்த படத்தை சேதுமான் வெளிநாட்டுக்கு கிளம்பும் போது எனக்கு நான் கொஞ்சம் கண் கலங்கி தான் ஷூட் பண்ணேன். நான் 2-3 பிளாக் வச்சுட்டு அவங்க அம்மா ஓதி தேய்ப்பாங்க. அந்த கஸ்தூராஜாவோட அம்மா தன்னுடைய பையன் நல்லபடியாக போயிட்டு வாப்பா, பகை பார்த்து பொழைச்சிக்க அப்படின்னு சொல்கிற இடத்துல எனக்கு ஒரு மாதிரி மூவ் ஆகிடும். நான் அப்படியே இருங்க கொஞ்சம் அப்படின்னு பிரேக் எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு பின்னாடி போய் ஒரு 5 நிமிஷம் நான் என்னை ஆற்றுப்படுத்திட்டு தான் நான் திரும்பி வந்தேன். ஏன்னா நான் அப்படியான பிரிவுகளை நிறைய பார்த்துருக்கேன், அப்படியான பெண்களை நான் நிறைய வாழ்நாள் முழுக்க பார்த்துருக்கேன். நிலோஃபர் கேரக்டர் நான் பார்த்த அந்த காலகட்டத்துடைய பெண்கள் அவங்களால பேச முடியாது, ஆனால் அவங்களுடைய கண்களால் நிறைய பேசுவாங்க. மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே டைலாக்ஸ் இருக்கும். ஆனால் ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க. அபுதாஹிருக்கு யார் ரெஃபரன்ஸ்? நீங்க தானா? அந்த அபுதாஹிருடைய காதலில் என்னோட நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சவர் பல பேருடைய காதல் இருக்கு. நீங்க இல்லைன்னு மறுக்கிறீங்களா? எனக்கு காதலே கிடையாது ஒரு ஊர்ல சீரியஸ்லி. இப்போ நான் படித்த ஸ்கூல்ல எல்லாம் கோவிட் ஸ்கூலாக இருந்தாலும் என் பக்கத்தில் ஒரு எரேசர் வேணும், ஒரு பென் வேணும், ஒரு பென்சில் வேணும்னு நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படும். உண்மையாகவும் சொல்லணும், சுவாரஸ்யமாகவும் சொல்லணும், 2.5 மணி நேரத்துக்கு சொல்லணும், 2 மணி நேரத்துக்கு அந்த டைம் ஃப்ரேம்ல அது உங்களுக்கு சவாலானதா இருக்கு? பெரிய சவாலாக இருந்தது. வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை நான் மகிழ. நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் என்னுடைய நீண்ட நாள நண்பர் தோழர் மீரா கதிரவன். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். ஹபீபி நேற்று பார்த்தேன் 2வது முறையா. முதல்ல அந்த மியூசிக்லாம் அதெல்லாம் இல்லாம அந்த படத்தை பார்த்தேன். இப்போ 2வது முறையா மியூசிக்கோட பார்த்தேன். எனக்கு மியூசிக்கோட பார்த்த போது என்ன உணர்வு இருந்ததோ அதான் மியூசிக் இல்லாமல் பார்த்தபோது அந்த உணர்வு எனக்கு அப்பவும் அப்படிதான் இருந்தது. படம் நேர்த்தியாக நெய்யப்பட்டிருந்தது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. முதல்ல நான் கேட்க விரும்புறது, இந்த டைட்டில் ஹபீபி அப்படிங்கிறதே ஒரு டக்குன்னு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கா இருக்குது. எதற்காக ஹபீபிங்கிற பெயர்? ஹபீபி அப்படின்னா மை டியர், என் அன்பு. பிரியப்பட்டவங்களை பார்த்ததும் ரொம்ப வாஞ்சையா பாசமா நேசத்தோட கூப்பிடுற ஒரு பெயர். எனக்கு அந்த பெயர் மீது எப்பவுமே ஒரு பெரிய வசீகரம். பிறகு இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய சினிமா என்பது அது ஒரு நீண்ட ஒரு பரந்த வியாபார தளத்தையும் கொண்டது தான். இன்னைக்கு எப்படி ஒரு பேன் இண்டியா மூவி சொல்கிறோமோ அது மாதிரி ஒரு இஸ்லாமிய சினிமா என்பது ஒரு பேன் இன்டர்நேஷ்னல் சினிமா மாதிரி தான். ஈரான் சினிமா நம்ம எப்படி இங்கே இருந்து பார்க்குறோமோ அது மாதிரி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அரேபியர்கள், அரபு இஸ்லாமியர்கள் இந்த படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. படத்தை பார்க்கணும்னு நான் விரும்பினேன்றது. ஒவ்வொரு நிலம் சார்ந்து அந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கை வேறு வேறையாக இருக்கும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய தென்பகுதியில், தமிழகத்தோட தென்பகுதியில் இந்த மக்கள் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழலில் இருக்காங்க, நாங்களும் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை சொல்வதற்கு
இந்த இந்த டைட்டில் வந்து ஒரு கவனத்துக்கு அவங்கள கொண்டு போகும் வந்து. அது ஒரு காரணம் வந்து. இந்தியாவிலுமே குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அந்த டைட்டில் வந்து இந்த ஹபிபி கம் டு துபாய் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் வேர்டுக்கு பிறகு யங்ஸ்டர்ஸ் குறிப்பாக அந்த ஜென்சி கிட்னு சொல்லக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு நடுவுலையுமே அந்த டைட்டில் ஃபெமிலியராக இருக்குது வந்து. ஸோ அதனால் ஹபிபின்னு வச்சுட்டோம். முதல் காரணம் அது பறந்து விரிந்த ஒரு வியாபாரத்தையும் அது போய் சென்று சேரக்கூடிய ஒரு தூரத்தையும் அது வந்து கொண்டிருக்கிறதுனால வந்து. ரெண்டாவது இளைஞர்களுக்கு மத்தியிலுமே அது தமிழில் இங்கே ஃபேமஸாக இருக்கிறதுனாலே நான் வச்சுக்கிறேன். இன்னொன்று அதில் நீங்கள் சொன்னது போல் இருப்பு இருக்குல்ல, நம்முடைய இருப்பு தென் தமிழகத்தில் ஒரு கோடியில் வாழுகிற அவங்க எந்த மார்க்கத்தை ஏற்றிருந்தாலும் குறிப்பாக இஸ்லாத்தை ஏற்று ஒரு இன்டர்நேஷ்னல் பெர்ஸ்பெக்டிவ் வேணும். இன்னொன்று அவங்கள நாங்கள் இருக்கிறோம், அரபு நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இஸ்லாமியர்கள் இல்லை, இங்கே வாழ்கிற அவர்களுக்குன்னு பிரத்யேகமான பண்பாடு இருக்குது, வாழ்க்கை முறை இருக்குது, வாழ்க்கை சார்ந்த நெருக்கடிகள் இருக்குது. இது எல்லாத்தையுமே இங்கே இருக்கிற தமிழர்கள் அவங்களுக்கும் கூட முதல்ல கடையநல்லூர் சுற்று வட்டாரத்தில் வாழ்றவங்க, திருநெல்வேலியில் வாழ்றவங்களுக்கு இது தெரியும். வெளியில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா குறைவு தான். அதுல இப்போ மை டியர் அப்படின்னு கூப்பிடுறது இருக்குல்ல, அதுவும் கண்டிப்பா ஒரு நோக்கத்திற்குரியதுதான். அது ஏன் காதல் கதைங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது நாங்க ஒரு இணக்கமான உரையாடலை வந்து ரொம்ப என்ன சொல்றது வந்து பகையின் வழியாக இல்லாம, வெறுப்பிற்கு பதில் வெறுப்பின் வழியாக இல்லாம, ஒரு அன்பின் வழியாக வந்து நாங்கள் இந்த படத்தில் திருக்குறளோட அந்த அன்பின் வழி அது உயர்நிலைன்னு போட்டிருக்கோம். அது மாதிரி ஒரு உரையாடலுக்கான ஒரு அழைப்பாகவும் நம்ம அதை போட்டிருக்கோம். இப்போ இந்த கதைக்களத்தை தேர்ந்தெடுக்கணும், இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கணும், இந்த மண்ணை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சது தான். இந்த கதைக்களத்தை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? நான் வந்து எனக்கு ஈரானிய சினிமாவை நான் ரொம்ப பார்க்கக்கூடிய ஒரு ஆள். என்னுடைய மஜிதியோடைய படங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஜாபர் ஃபனாகி, அஸ்கர் ஃபர்கதி மாதிரியான ஈரானிய ஃபிலிம் மேக்கர்ஸுடைய படங்கள் வழியாக தான் நான் இன்னும் வளர்த்துக்கிட்டேன் வந்து. பிறகு நான் மலையாளம் டைரக்டர் லோகிதாஸோட ஒர்க் பண்ணதுனால மலையாள சினிமாவையும் நான் கொஞ்சம் நெருக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்கிறேன் வந்து. அப்போ எனக்கு ரொம்ப நீண்ட நாளாகவே வந்து ஒரு அங்கெல்லாம் இஸ்லாமிய படங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, தமிழில் ஒரு இஸ்லாமிய படம் இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தது. அந்த கவலை எனக்கு அடிப்படையில் இருக்க காரணம் என்னென்னா, இயல்பாகவே நான் வந்து யாரும் பேசாத யாரும் தொடாத கதைகளை தேடி போகக்கூடிய ஒரு ஆள். இப்போ அவள் பேர் தமிழரசி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸும் வந்து திரையில தான் கதை சொல்கிறாங்க. ஆனால் அந்த உலகத்தில் வந்து முதல்ல திரையில கதை சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தோல்பாவை குத்து கதைகள். ஸோ ஒரு வகையில் இன்றைக்கி வந்து இந்த மாடர்ன் இந்த சயின்ஸ் உடைய குழந்தைகளாக சொல்லக்கூடிய இந்த அபரிதமான வளர்ச்சியில் கிடைச்ச, இந்த விஞ்ஞான புரட்சியில் கிடைச்ச இந்த அறிவியலின் குழந்தைன்னு சொல்லலாம்னு சொன்னேன் இல்லையா, இந்த குழந்தையான இந்த சினிமா வந்து முன்னோடி வந்து அந்த தோல்பாவை கூத்து கலைஞர்கள் தான் வந்து. ஸோ அப்போ என்னுடைய ஆன்சஸ்டராக நான் முன்னோடியாக வந்து தோல்பாவை கூத்து கலைஞர்களை பார்க்குறேன். ஆனால் அவங்கள பற்றிய பதிவு தமிழ் சினிமாவில் 100 வருடங்களாக கிடையாது. இப்போ ஒரு ஹீரோயின் டான்ஸ் ஆடும்போது பின்னாடி வந்து ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கும் வந்து. மெயின் ஃப்ரண்ட்ல வந்து அந்த மாதிரியான கதைகளோ இல்லை அது வந்து ஒரு கோராவோ அது இருந்தது கிடையாது. அப்போ நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவள் பேர் தமிழரசி செஞ்சோம். அதே போல தான் விழித்திரு நான் ஆரம்பிக்கும் போது 2010 முடிவில் ஆரம்பித்தோம். விழித்திரு வந்து ஒரு இரவில் நடக்கிறக்கு, அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்போ வந்து ஒரு முழு இரவில் நடக்கக்கூடிய கதை எதுவுமே இல்லை. பெரும்பாலானவங்க தூங்கி போகிறதுனால அந்த இரவை பற்றி பெரும்பாலானவர்கள் கவலைப்படுறது இல்லை. பரபரப்பான நகரம் மட்டும்தான் நமக்கு நகரமாக தெரியும். நகரத்துடைய இன்னொரு முகம் இருக்குது. நகரத்துடைய இன்னொரு முகம்ங்கிறது இரவு. அது வந்து நீங்கள் பகலில் பார்க்குற நகரமாகவே அது இருக்காது, அது வேற ஒரு நகரமாக இருக்கும். ஸோ எளிய மனிதர்கள், அந்த நகரத்துடைய இரவில் இருக்கக்கூடிய எளிய மனிதர்களை குறித்து பேசலாங்கும் போது விழித்திருவோம். அதன் பிறகு துவங்கப்பட்ட சில படங்கள் நம்ம ரிலீஸ் தாமதமானதுனால முன்னாடி வந்துட்டது. ஆனால் தமிழ் சினிமாவோட ஹோல் அந்த ஹிஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒன் நைட் ஸ்டோரிங்கிறது வந்து விழித்திருந்தான். அப்படி நான் வந்து ஒரு 110 வருடமாக யாரும் பேசாத, பதிவு செய்யாத, இல்லை பேச விரும்பாத, இல்லை பேச தயங்குகிற ஒரு கதையை நம்ம ஏன் வந்து செஞ்சு பார்க்கக்கூடாது அப்படிங்கிற முனைப்பு தான் இது ஹபிபியோவுக்கு ஒரு காரணம் வந்து. அப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மார்த்தமாக இன்னொன்று பகிர்ந்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எனக்குள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய பிறப்பு சார்ந்த ஒரு விஷயம் கூட. நான் அடிப்படையில் ஒரு இஸ்லாமியன்.
என்னோட அப்பா பெயர் அப்துல் ஹமீது, அவர் ஒரு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். என்னுடைய அம்மா பேர் நல்ல மீரான். ஸோ அந்த சமூகத்திலிருந்து வரும்போது நான் தோல்பாவை கூத்தை பற்றியும், நான் ஆணவ கொலையை பற்றியும், நான் ஒரு இரவு பற்றியும் படைக்கும்போது எனக்கு நெருக்கமான நான் பிறந்து வளர்ந்த ஒரு வாழ்க்கையை நம்ம செய்யும்போது அது இன்னும் ரொம்ப அசலாக வரும் அப்படிங்கிற முயற்சி எனக்கு நீண்ட நாளாகவே இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அதன் காரணமாகவும் தான் நம்ம வந்து தேர்வு ஒரு முஸ்லீம் படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பதிவு செய்யப்படாத மனிதர்கள் அப்படின்னு ஒரு தொகுப்பு, அதில் வந்து நெய்தல் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ஒரு சிறுகதை தொகுப்பு. அந்த சிறுகதை தொகுப்பை எழுதியவர் விஎஸ் முகமது அமீன். அவர் வந்து அந்த கதையில் இஸ்லாமியர்கள் நெய்யக்கூடிய ஒரு குடும்பத்தை பற்றின ஒரு கதை. அந்த ஸ்பார்க் எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அது வந்து இஸ்லாமியர்கள் கைத்தறியில் இருக்காங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் தறி நெசவு செய்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம எங்கேயாவது சொல்லும்போது என்னன்னா இஸ்லாமியர்கள் தறி நெசவு செய்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து தறி நெசவு அந்த அந்த முஸ்லீம் ஃபேமிலி தறி நெசவு செய்யுதுங்கிற அந்த நெய்தலுங்கிற ஷார்ட் ஸ்டோரி எனக்கு இன்ஸ்பயர் ஆனோன்னு அவரை கூப்பிட்டு நான் பேசினேன். கூப்பிட்டு பேசும்போது இதை நம்ம சினிமாவாக்கலாம் அப்படின்னு நாங்கள் அப்படியே பேசி 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 அதில் எனக்கு இன்னொரு காரணம், அந்த கதை பிடிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இப்போ கடையநல்லூருங்கிறது வந்து முழுக்க முழுக்க அது எல்லா வீடுகள்லையுமே நீங்கள் இந்த ஹபிபியில் வர்ற மாதிரி எல்லா வீட்டு குழந்தைகளுமே தரிச்சித்தத்தை கிட்ட தான் அவங்களுக்கு தான் முதல் தாலாட்டாக இருக்கும். அது என்னுடைய தந்தை தலைமை ஆசிரியராக இருக்கிறதுனால எங்களுக்கு தறி ஃபேமிலியை பெருசாக தெரியாது. ஆனால் என்னுடைய சின்னம்மாக்கள், என்னோட பெரியம்மாக்கள் எல்லாருமே தறி நெசவு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டோட ஜன்னலை திறந்தால் எங்கள் பக்கத்து வீட்டில் கூடிய எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்களுடைய வீட்டுக்குள்ள காக்குழி நின்று பெண்களோ ஆண்களோ தறி செய்கிற அந்த இமேஜ் என்னுடைய நீண்ட காலமாக என்னோட மைண்டில் இருந்தது. அப்படிதான் நான் வந்து ஹபிபி எடுக்கிறோம். வந்து சினிமான்னு சொன்னால் முதல்ல புனைவுன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் நிஜத்துல இருந்து அந்த வாழ்க்கையை பதிவு செய்வது. இப்போ வந்து அதில் கிட்டத்தட்ட 3 காலகட்டங்களாக நகருது. அந்த பையன் வந்து சின்ன பையனாக இருந்து அவனுக்கு சுண்ணத் பண்ணுற காலகட்டம், ரொம்ப குழந்தை பருவம், அதுல இருந்து அவனுக்கு நிறைய வருகிற காலகட்டம் வரைக்கும் வருது. கிட்டத்தட்ட 40 வருஷமா 40 வருஷம். ஆமாம் ஆமாம், 88 துவங்கி நான் 26 முடிகிறது. ஸோ கிட்டத்தட்ட 40 வருஷம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, இந்த 40 வருஷம் கதையை 2.5 மணி நேரத்துல உண்மைக்கு நெருக்கமாக சொல்லணும். இவன் கதையின் ஓட்டம் வந்து அந்த உண்மைக்கு நெருக்கமாக சொல்றது அப்படிங்கிறதே சவாலானதுதான். ஆமா, அதுல வந்து நீங்க வழக்கமா தமிழ் சினிமா கைகொள்றது வந்து சுவாரஸ்யத்தின் வேலை, அது உண்மையை விட்டு கொஞ்சம் விலகி போயிடும். உண்மையாகவும் சொல்லணும், சுவாரஸ்யமாகவும் சொல்லணும், 2.5 மணி நேரத்துல சொல்லணும், 2 மணி நேரத்துக்கு அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள. அது உங்களுக்கு சவாலானதா இருந்துச்சா? என்ன நீங்க அதை பெரிய சவாலா இருந்தது தொடர் படமாக்குறதுல நிறைய சவால்கள் இருந்தது. படமாக்குறதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, தொடர் 80களில் இருக்கக்கூடிய வீடுகள் எப்பவுமே கடையநல்லூர்ல இப்ப கிடையாது. அந்த ஊரே வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்த வளைகுடாவில் இப்போ நீங்கள் வேலை பார்த்து கிடைச்ச பணத்தில் அந்த வீட்டோடைய நீங்கள் இப்போ அந்த ஊருக்குள்ளே போனீங்கன்னாலும் ஏதாவது ஒரு தெருவில் ஏதாவது ஒரு வீட்டை இடிச்சு கட்டிக்கிட்டு இருப்பாங்க, இடிச்சு கட்டி டைல்ஸ் ஒட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஊரே பார்த்தீங்கன்னா இப்போ நவீன காலத்தோட அடையாளமாக மாறி இருக்கு. பழைய வீடு கிடையாது. அப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து செட்டு போட்டதை எடுக்கலைன்னா எங்களுக்கு பட்ஜெட் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சரி ஓகே நம்ம வீடு தேடலாம்னு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ப்ராசஸ் 3-4 மாதமாக வீடே தேடுறோம். எங்களுக்கு வீடே கிடைக்கல. அப்போ ஒரு நாள் நாங்கள் ஒரு வழியில் வந்து ஒரு பிராமின் இல்லை, அவர் யாருன்னே தெரியாது. இப்போ அவர்கிட்ட கேட்டு இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங்க்கு இடம் தேவைப்படுதுங்க, ஒரு வீடு தேவைப்படுதுங்க, அந்த வீடு ஒரு 150 வருஷம் வீடாக இருக்கணும் அப்படின்னா அவர் ரொம்ப ஆர்வமாயிட்டார். ஷூட்டிங்கா, வாங்க எங்கள் கூட வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. போகிற வழியில் தான் அவர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த மாதிரி பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து பூஜை முடிஞ்சு வரேன், நான் ஒரு அடிப்படையில் நான் ஒரு புரோகிதர் அப்படின்னு. ஐயோ நமக்கு வீடு தேவைப்படுற வீடு வந்து முஸ்லீம் வீடுக்காக தேவைப்படுது, இவர்கிட்ட அதை எப்படி சொல்லுங்கும் போது தயங்கி அவர்கிட்ட சொல்கிறோம். அவர் அதை கேட்டுட்டு அதனால் என்ன வாங்க போய் கேட்போன்ட்டு அதை கூட்டு போகிற இடம் பார்த்தீங்கன்னா அக்ரஹாரம். வந்து அக்ரஹாரத்துக்குள்ளார போய் அந்த கணேஷ், அவர் வந்து ஒரு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி இப்போ ரிட்டையர்ட் ஆனவர். அவர்கிட்ட போய் அந்த வீடு கேட்கும்போது தயக்கம் இருந்தது. இப்போ நமக்கும் சில பொதுப்புத்திகள் எல்லாரை பற்றி இருக்கக்கூடிய பொதுப்புத்திகள் மாதிரி நம்மளுக்கும் சில பொதுப்புத்திகள் உறைஞ்சு போன சில விஷயங்கள் இருக்குது தானே செய்யும். இப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கண்டிப்பாக தரப்ப மாட்டார், அவர் மறுத்துருவார் அப்படின்னு நினைக்கும் போது அவர், எனக்கும் நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருந்தாங்க, ஆனால் இந்த சினிமாவில் இப்படியான வாழ்க்கை பதிவானது இல்லை, நிச்சயமாக வந்து நீங்கள் இந்த படத்தை வந்து ஷூட் பண்ணுறதுக்கு நான் வீடு தரேன்னு அவர் சம்மதிக்கிறாரு. இப்போ எங்களுக்கு என்னன்னா அவர் சம்மதிச்சிட்டாரு, ஏன்னா அக்ரஹாரத்துக்குள்ளார நாங்கள் ஒரு முஸ்லீம் படம் எடுக்கிறோன்னு தெரியக்கூடாது. இப்போ அதனால நாங்கள் முதல்ல இன்டீரியர் சீன்ஸை தான் பிளான் பண்ணோம்.
பிளான் பண்ணி அந்த வீடுகளுக்குள்ள என்ன எடுக்கிறோம் என்ன செய்யறோம்னு ஒரு சத்தமே கேட்காத அளவுக்கு ரகசியமாக ஏதோ வந்து ஒரு பெரிய திட்டங்களோட தான் நாங்கள் அதை ஷூட் பண்ணோம். அப்புறமா கிராஜுவலாக வந்து பக்கத்து வீட்டில் போய் ட்ரெஸ் வாங்க போகிறது, பக்கத்து வீட்டில் போய் ஒரு தேவையான ஒரு பக்கெட் வேணும் இல்லை ஒரு பெட்டி வேணும்னா வாங்க போகிறது இப்படின்னு ஆரம்பித்து இந்த வீட்டுக்குள்ளார ஒரு ஷூட்டிங் நடக்குது. அது ஒரு முஸ்லீம் ஷூட்டிங் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அந்த அக்ரஹாரத்துக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா அவங்களும் எந்த மறுப்புமே பண்ணலை. அவங்க அதுக்கப்புறம் ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் நாங்கள் பண்ணோம். 25 நாளுமே அவங்களுக்கு ஒத்துழைச்சு, அந்த அக்ரஹாரமும் ஒத்துழைச்சது, இஸ்லாமியர்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, இஸ்லாமியர்களும் தெரிஞ்சிருந்தது. அப்ப இது பாருங்க, படத்தினுடைய தொடக்கமே உங்க அனுபவத்துல ஒரு நல்லிணக்கத்துல இருந்து அது தொடங்கியிருக்கு. ஆமா, அது போல இப்போ இந்த டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா மகேஷ் முத்துசாமி வந்து ஒரு இந்து சமயத்தை சேர்ந்தவர், சாம் சிஎஸ் வந்து ஜிஎஸ் கிருஷ்ணா வந்து ஒரு கும்பிடுறவர், நான் இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வர்றேன். இப்போ அடிப்படையிலாவே இந்த இணக்கம்ங்கிறது இந்த படத்துக்குள்ளார இந்த படம் அது தன்னைத்தானே தேர்வு செஞ்சுக்கிட்டதான் நான் பார்க்குறேன். அந்த தறி நெய்கிறாங்கல்ல, அதை வந்து எனக்கு முதல்ல வந்து அது செட்டோன்னு தோணுச்சு. ஆனா கடைசியில் அதை டிஸ்மேண்டல் பண்ற அந்த காட்சிகள் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது இது உண்மையிலே நம்ம ரீக்ரியேட் பண்ணக்கூடாது. அதை வந்து அந்த ஓனரை தான் போராட்டணும். அவர் வந்து எந்த யாரோட வீடாக இருந்தாலுமே நடு வீட்டில் குழி தோண்டி ஒரு 3 அடிக்கு வந்து குழி தோண்டி நம்ம அங்கே ஷூட் பண்ணோம். அதை விட பெரிய விஷயம் என்னன்னா அவங்க அந்த ஷூட்டிங் இப்போ பார்த்து பழமையான வீடு, அந்த வீட்டுக்குள்ள போய் நீங்க இதெல்லாம் நட்டு போட்டுலாம் போட்டு பள்ளம் தோண்டி ரொம்ப ஒத்துழைச்சாங்க. அப்புறமா ஆர்டிஸ்டுகளுக்கு இருக்கக்கூடிய பருவ மாற்றங்கள்ல வயது மாற்றங்கள் வரக்கூடிய தோற்றங்கள் இருக்குல்ல. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருந்தேன். என்னன்னா இந்த படத்தை வந்து மோரோவர் நம்ம வந்து சினிமாங்கிற உணர்வை தாண்டி ஒரு வாழ்க்கையை காட்டணும். ஸோ ஒரு தெருவை, ஒரு வீட்டை, ஒரு ஊரை, ஒரு குடும்பத்தை, அங்கே இருக்கக்கூடிய உறவுகளை வந்து சினிமாவில் சொல்லப்படுற முஸ்லீம்களாக இல்லாமல் அவங்க ரியல் லைஃப் முஸ்லீம்ஸ்களை அவங்க காட்டணும். அப்படிங்கும்போது அந்த பருவ மாற்றத்துக்கு தேவையான உடல் கூட்டி குறைச்சி இறக்குறது எல்லாத்தையுமே செய்கிறது வந்து ரொம்ப சிரமமான விஷயம். அதுவும் ஹீரோவெலாம் வந்து 2-3 முறை அதை ரிவர்ஸில் பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ நடிகைகள் எல்லாருமே அதை செஞ்சாங்க. மேக்கிங் ப்ராசஸில் வந்து அவங்க வெயிட் பண்ணணும், வேற படம் போக முடியாது. அவங்க இயல்பான வந்து நம்ம படத்துக்கான தோட்டத்தில் இருப்பாங்க. பயங்கர டெடிகேஷன் வேணும் இல்லையா? ஆமாம். அதுவும் காலைல அவங்க படத்துல மருமகளா நடிச்சவங்க, அவங்கள பேட்டி எடுத்தேன், தம்பி ஒய்ஃப் அனுசரையா ராஜன். அவங்க வந்து அதை சொல்லும் பொழுது அவங்க அந்த ப்ராசஸ் சொன்னாங்க. எனக்கு அது வழக்கமாக என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் குண்டா காமிக்கிறது, கொஞ்சம் பஞ்சு கிஞ்செலாம் வச்சு, அல்லது முகத்தில் கொஞ்சம் மேக்கப் பண்ணி டச்சப் பண்ணிக்கிறத விட இவங்க இந்த டெடிகேஷன், வெயிட் போட்டது, அதை இத்தனை 15 கிலோ 18 கிலோ சொன்னாங்க. அதே போல ஹீரோ அதை செஞ்சிருக்கிறாரு. துணை கதாபாத்திரங்களா வராங்கல்ல, அவங்களுடைய இப்போ சில முகங்கள் வந்து இப்போ எனக்கு பேசும்போது நினைவு வர்றது வந்து கண்ணாக்கான ஒரு அக்கா இருந்தாங்க எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல, அவங்க பத்தமட. எனக்கு வந்து படம் நெடுக அவங்க முகம் வந்துட்டு இருந்தது. அந்த இதை தான் நீ வந்து தயங்கி கேட்குறியா, ஏன்ட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி பொண்ணு கேட்க கூட்டு போவாங்களா அந்த கதாபாத்திரம். அந்த கேரக்டர் வந்து நான் நிறைய தடவை பார்த்த மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனும் தெரிஞ்சுது வெவ்வேறு காலகட்டத்தில். அப்படிங்கிற பொழுது டீம் வந்து அந்த இந்த டெக்னீஷியன்ஸோட நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக வேலை வாங்கியிருக்கீங்க. ஒத்துழைச்சாங்க. அவங்க ரொம்ப ஒத்துழைச்சாங்க. இப்போ என்னன்னா, இப்போ நமக்கு பிரச்சனை இல்லை, பிஹைண்ட் த கேமரா இருக்கும். ஆர்டிஸ்டுகளுக்கு காத்திருக்கும் போது அவங்களுடைய முகங்கள் மாறும், உடல் மாறும். அவங்களுக்கு வரக்கூடிய மற்ற வாய்ப்புகளை அவங்க வந்து லாஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அவங்க எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை வந்து ரொம்ப நம்பினாங்க. இந்த படத்துக்காக நம்ம அதை செய்யலாம், அது ஒருத்திட்டா இருக்குன்னு நம்பி அவங்க அதை செஞ்சாங்க. அதுதான் அவங்களுடைய ஆக்சுவலி நடிகர்களுடைய அன்பிலிவபிளான அந்த கான்ட்ரிபியூஷன்னால தான் இந்த படம் வந்து ரொம்ப உயிர்ப்பா மாறி இருக்கு. இந்த மெயின் கதாபாத்திரம் அப்படின் போது எனக்கு முதல்ல நினைவு வந்தது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பெயர் போட்டு தொடங்கினது மாதிரி நம்ம தனுஷ் சாருடைய அப்பா, ஒரு கஸ்தூரிராஜ் சாருடைய அந்த அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவருடைய நடிப்பும் ரொம்ப ரொம்ப உண்மைக்கு நெருக்கமான. நீங்க நான் எழுதும் பொழுது நிறைய வாப்பாக்களை பார்த்துருப்போம், எனக்கு எங்க அப்பா மாதிரி தோணுச்சது. அவருடைய அந்த உடல் மொழியும் நடந்து கொண்டதும், அப்பாக்களுடைய பிடிவாதத்திலிருந்து அப்பாக்களுடைய அன்பு, அது எப்படி நீ வாங்கினீங்க? அவரை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க முதல்ல? இதில் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து டப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது திருநெல்வேலியில் ஒரு ஸ்டுடியோவில் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பையன் வந்து அந்த அப்பாவும் பையனும் அந்த இந்த பணம் லாஸ் ஆகிட்ட விஷயமா பேசும்போது அந்த ஸ்பெக்ஸை கழட்டி ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்த இன்ஜினியர் வந்து இப்போ அவள் கேட்கும்போது அவர் சொன்னார், எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சு எனக்கு திடீர்னு அப்படின்னாரு.
ஸோ அது நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. வந்து கஸ்தூரி ராஜாவை தேர்வு செஞ்சது என்னென்னா, அதில் நிறைய நடிகர்களை கேட்டேன் நான் சில பேரோட பேர் சொன்னால் அது ரொம்ப கசப்பான விஷயமா மாறிடும். பட் ஆனால் அது கசப்பான விஷயமா மாறலை எனக்கு தெரிஞ்சு. அவங்க நிராகரிச்சது இருக்குல்ல, அது நல்லது தான். அதை எப்பவுமே ஒரு ப்ராஜெக்ட் சரியானவங்களை ரோமியோடைய கோட் மாதிரி தான் வந்து தாகித்தவன் தண்ணீரை தேடிக்கொண்டிருக்கிறான், தண்ணீரும் தாகித்தவனை தேடிக்கொண்டிருக்கிறான். நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிற மாதிரி கஸ்தூரி ராஜா வந்து நம்ம வந்து அந்த மற்ற எல்லாமே புதுமுகங்கள் ஓகே. கஸ்தூரி ராஜா கேரக்டர் படம் முழுக்க வந்து எல்லா காலகட்டத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனால் அந்த உடலில் வந்து ஒரு காக்குழியில் தன் வாழ்நாளெல்லாம் நின்று நெய்த வந்து ஒரு உடல் வரிந்த ஒரு உடல் தோற்றம் தேவைப்படுது. ஒரு வறுமை வந்து அந்த உடலில் தேவைப்படுது வந்து. அப்போ எனக்கு கஸ்தூரி ராஜா வந்து ஒரு ஏழையான ஒரு தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக எப்பவுமே எனக்கு தோணுவார். இன்னைக்கு ஒரு வசதியான வாழ்க்கையில் இருந்தாலும் அவரை பார்க்கும்போதே எப்பவுமே வந்து ஒரு பாவமான ஒரு பாவமான எங்கள் ஊரில் பார்க்கக்கூடிய ஒரு ஆளை தான் எனக்கு தோணும். அப்புறம் இயல்பா முஸ்லீம்னாலே வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ரொம்ப கலராக ஜிப்பா போட்டு பொட்டிலாம் வச்சுக்கிட்டு அவர் வந்து நம்மளுக்கு கிம்மலுக்கேன்னு ஒருத்தர் வருவார் இல்லையா, அப்படிலாம் இல்லாமல் அவரு இங்கே இருக்கிற நம்மளுக்கே கிம்மலுக்கே இஸ்லாமியர் எந்த ஊரில் இருக்கிறாங்க தமிழ். ஆமாம், அதை வச்சு ஆரம்பிச்சதே எம்ஜிஆர் தான் வந்து இந்த படத்தில். அப்போ இயல்பா வந்து இந்த தமிழ் பேசக்கூடியவங்க இங்கே இயல்பாகவே வாழக்கூடியவங்க ஒருத்தங்க. அவங்க வந்து தங்களுடைய இறை சார்ந்த ஒரு மார்க்கத்தை இன்னொரு இடத்துலேருந்து வருது, அவங்களுக்கு தனக்கு அதை வந்து பிடிச்சிருக்குது, அதை அடாப்ட் ஆகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க வந்து இந்த தமிழர்களோட தமிழர் தான் வாழக்கூடியவங்க தான். ஜீன் மாதிரி இருக்காது, எதுவுமே மாதிரி இருக்காது, எதுவும் மாதிரி இருக்காது. அப்போ நமக்கு வந்து இப்போ வந்து அவங்கள தமிழ் சினிமா காட்டின விதத்துலேருந்து நம்ம அவங்கள வந்து ரொம்ப ஏலியன்ட்டாக ரொம்ப மாற்றி நிறுத்தி பார்க்கறது இருக்குல்ல, தள்ளி வைத்து பார்க்கறது இருக்கு இல்லையா, அப்படி இல்லாத ஒரு இயல்பாக ஒரு முகம் தேவைப்பட்டது. அதுவும் ஒரு திராவிட முகமாக இருக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு நிறைய பேரை ட்ரை பண்ணி நடக்கலன்னொடனே சரி யாராவது இயக்குநர்களை கேட்கலாம் அப்படின்னு சொன்னேன். பாரதி ராஜா சாரை வந்து மறைந்த பாரதி ராஜா சாரை வந்து அப்போ வந்து கேட்கலன்னா அவர் வயதான தோற்றத்துக்கு சரியாக இருப்பார். ஆனால் அந்த மிடில் ஏஜுக்கும் அதுக்கு பெரிய முன்னாடி இருக்க ஏஜுக்கும் ஒரு சவாலாக இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம வந்து விழித்திரு படம் பார்த்துட்டு வந்து என்னை பாரதி ராஜாவோட ஸ்டுடியோவில் வந்து சிறப்பு அழைப்பாளராக படம் பார்க்கறதுக்காக கஸ்தூரி ராஜா வந்திருந்தார். எனக்கு அதுக்கு முன்னாடி அவர் அறிமுகம் கிடையாது. அப்புறம் விழித்திரு பார்த்துட்டு நான் ரொம்ப ஹக் பண்ணி ப்ரைஸ் பண்ணி ரொம்ப முக்கியமான படம் தம்பின்னு என்னை பாராட்டியிருந்தார். ஸோ நம்மளை ஒருத்தர் வேல்யூ பண்ணி ஒருத்தர் இருந்திருந்தாரு, நம்ம அவரை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி அவர்கிட்ட நான் அப்ரோச் பண்ணேன். அவரை அப்ரோச் பண்ணும்போது அவர் வந்து தம்பி நீங்கள் எதுக்கு என்னகிட்ட கேட்குறீங்க அப்படின்னு ஆரம்பித்தார். இல்லை சார் இந்த கேரக்டர் நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. இல்லை தம்பி நான் வந்து எங்கள் பசங்க எனக்கு ஒரு 50 கோடி ரூபாய்க்கு தீவு வாங்கி தரேங்கிறாங்க, நான் போய் உட்காந்து எழுதலான்ட்டு இருக்கேன். நான் வந்து இயல்பாக நான் ரொம்ப முசுடான ஒரு கேரக்டர், என்னோட நீங்கள் பணிபுரிய முடியாது, தேவையில்லாத முயற்சி வேண்டாம் அப்படின்னாரு. இப்போ சார் நீங்கள் ஒரு வாடி அந்த ஸ்கிரிப்டை படித்து பாருங்கள், உங்களுக்கு உடன்பாடாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்கிரிப்டை ஒரு பாதியிலே வந்து வேண்டாம் இல்லை வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணிப்பீங்க. வேண்டாம்னா நீங்கள் பாதியே படிச்சுட்டு மீதி படிச்சு நேரம் அரேஞ்ச் செய்ய வேண்டாம் நீங்கள் சொல்லுங்கன்னா அவர் வந்து ஸ்கிரிப்டை ஒரு கால் ஸ்கிரிப்டை படிச்சிருப்பார். ஒரு 30 பக்கம் தான் படிச்சிருப்பார். படிச்சுட்டு அவர் அப்போவே ஃபோன் பண்ணி தம்பி இதை நம்ம பண்ணலாம், இன்னைக்கு இந்த படம் வந்து ரொம்ப தேவையாக இருக்குது. பேசிக்கலி அவர் ஒரு நல்ல ரைட்டராகவும் ஒரு நல்ல டைரக்டராகவும் இருக்கிறதுனால அதை கனெக்ட் பண்ண முடிஞ்சிருக்குது. நல்ல சுயமரியாதை மிக்க ஒரு கதாபாத்திரமாக எனக்கு தோணுச்சு. அதனால நான் முன்னாடி சொல்லும் பொழுது வீம்பு அப்படின்னு இந்த புரோட்டா கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த மகன் சம்பாதிக்கிறான் அல்லது தம்பி சம்பாதிக்கிறான், நிதானமா இருந்து வாழலாமே அப்படின்னு சொன்னபோது அவர் சொல்ற அந்த வசனம் வந்து சுயமரியாதை மிக்க ஒரு நபர். அதுல வந்து அந்த உடல் மொழியிலே அது வந்து யாரும் தேவையில்லாம வச்சுக்காதீங்க அவர்கிட்ட அப்படிங்கிற ஒரு உடல் மொழி வந்து. அண்ட் இன்னொன்னு இந்த கடைசி காட்சி இருக்குல்ல, அது வந்து இப்ப அது வந்து துயரமான ஒரு நிகழ்வு, அதுக்கு ஒப்பு கொடுத்தது இருக்குல்ல, ஐயோ அது பயங்கரமான விஷயம் தோழ. 2 கேமரா வச்சு எடுக்கிறோம். நாங்கள் ஒரு விஷயத்துல என்ன தெளிவாக இருந்தோம்னா, இந்த படத்தை வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நண்பர்களாக முஸ்லீம் இருப்போம், வந்து கொடுக்கல் வாங்கல் இருக்கும். பண்டிகைகள்லாம் வந்து பிரியாணி எப்போ பாய் பிரியாணி கேட்குற அளவுக்கு பிரியாணி கொடுக்கலாம் பாயே இல்லைங்கிற மாதிரியான. ஆனால் நம்ம அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப அணுக்கமாக நெருக்கமாக பார்க்கறதுக்கான விண்டோ இருந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இல்லவே இல்லை. ஆக்சுவலி இப்போ அது குறைஞ்சிருக்குது, அருகி வருது. இப்போ சமீப காலமாக 10 வருஷம் முன்னாடி அப்படி இல்லை. கடந்த 10-15 வருடங்களாக அது இருக்கு. அது ஒரு டீட்டெயிலாக பேச வேண்டிய ஒரு ஏரியா வந்து. இப்போ நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும்
நம்ம வந்து ஒரு கற்பிதங்களை உருவாக்குறோம். அந்த பிறப்பிலிருந்தும் இறப்பிலிருந்தும் அவனுடைய எல்லா சடங்குகள் மீதும் அவனுடைய எல்லா விதமான நம்பிக்கைகள் மீதும் நமக்கு வந்து ஒரு கடுமையான வந்து ஒரு 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 வெளியில ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அப்போ அதுல இருந்து நம்ம வந்து மாறி நம்ம ரியல் டாக்குமெண்டேஷன் ஒன்று இருக்கணும். இது வரைக்கும் அப்படியான ஒரு பதிவு இல்லைங்கிறதுனாலையுமே வந்து இனி வரக்கூடிய முஸ்லிம்ஸ்லேயே அடுத்த தலைமுறைக்கு வந்து அது ஒரு பெரிய டாக்குமெண்டேஷனாக இருக்கு. யார் எடுத்தாலும் முதல்ல இதை வந்து இப்படி துச்சமா கருதி ஜஸ்ட் லைக் தட் அப்படி எடுத்துட முடியாது. ஆமாம், அப்போ டாக்குமெண்டேஷனாக பண்ணணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு அந்த அந்த இறந்து போகிற குறிப்பிட்ட அந்த காட்சியை வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் விழுந்து கிடக்கிற பொசிஷன் ஒரு பொசிஷன் வந்து தலையிலிருந்து தொப்பி விழுந்து கிடக்கும். அது ஒரு டிராயிங் மாதிரி இருந்தது. அவர் விழுந்து கிடக்கிற பொசிஷன், கையை வச்சிருக்கிறது எல்லாமே அது ஒரு ஸ்கெட்ச் போல இருந்தது. அதை வந்து நீங்க சொல்லியிருப்பீங்க, அவர் கேமராமேனோட இம்ப்ரோவைசேஷன், அந்த பொண்ணு வந்து அழுறதுக்கு முன்னாடி அவரோட பொசிஷன் வந்து இல்லை அவருடைய ஒத்துழைப்பு தான். நான் தான் சொல்ல வந்தேன் வந்து இப்போ ரெண்டு கேமரா வச்சு நாங்கள் அவரை வந்து குளிப்பாட்டுற காட்சியில் வந்து நாங்கள் தண்ணி ஊற்றிட்டே இருக்கோம். பகல் முழுக்க படுப்பாரு, எந்திப்பாரு, கழுவாரு, படுப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு வந்து ஐயோ இவர் ஒரு டைரக்டர் ஆச்சு, நம்ம ஏன் அவரை இப்படி டார்ச்சர் பண்ணுறோன்னு அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அவரு வந்து ஐயோ வந்து நம்ம அப்படி திடீர்னு ஞாபகத்து வந்தோடனே நம்ம ஒரு கான்சியஸ் ஆகும்ல. அவர்கிட்ட அந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அப்படி ஒரு கான்சியஸே கிடையாது. ஒப்பு கொடுத்தாரு வந்து அந்த ஒரு ஹீஸ் கம்ப்ளீட்லி இஸ் சரண்டர் 200% வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு டைரக்டர் ஆக்டர் வந்து. இனிமே எல்லாரும் இவரை காஸ்ட் பண்ணலேன்னு தேடிட்டு இருப்பாங்க. ஆமா பயங்கரமா நடிச்சிருக்காரு. ஆமா, அப்போ வந்து தொடர் அப்படி பண்ணும்போது காலையில ஒரு நாள் எப்பவுமே நாங்கள் ஷூட்டிங்க்கு வந்து அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னா அவர் ஷூட்டிங் 10 மணி இருக்கும். நீங்கள் 10 மணிக்கு ரிலாக்ஸாக படுத்து இருந்துச்சுட்டு காலையில் ரிலாக்ஸாக ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் காலையிலேயே வாங்க சார்னு சொல்லுவோம். நம்ம 5:30 மணி 6 மணிக்கு போய் நிற்போம். சீக்கிரமாக ஃபஸ்ட் ஆளாக போய் நிற்போம். பின்னாடி ஒரு கை தட்டு நமக்கு வந்து திரும்பி பார்த்தா அவர் நிற்பார். சார் உங்களுக்கு நாங்கள் 9 o'clock தானே வர சொன்னாங்க. எந்திரிச்சிட்டேன் தம்பி, அங்கே உட்காந்து சும்மா தான் உட்காந்துருப்பேன், இங்கே என்ன நடக்குன்னு கொஞ்சம் கவனிச்சுட்டா உட்காந்துருப்பேன்ட்டு வந்து காலையிலே வந்துடுவார் வந்து. அப்படி ஒரு நாள் இந்த சீக்வன்ஸ், இந்த ஜனாசா சீக்வன்ஸ் எடுக்கும்போது காலையில் எனக்கு ஒரு 3:30 மணி 4 மணிக்கு ஃபோன் வருது. நான் எந்திரிச்சிட்டு நான் ஷூட்டிங் ரெடி ஆகிட்டுருக்கேன். என்ன சார் சீக்கிரம் வந்துச்சிட்டிங்க? தூங்கவே இல்லைங்க, எந்திரிக்கிறது கேட்க. ஏன் சார் எப்படிங்க அப்படி தூங்க முடியும், நீங்கள் நேற்று எடுத்த காட்சிக்கு யசூராஜ் சார் வந்து. ஸோ அந்த காட்சி வந்து அவர் ரொம்பவே வந்து அங்கேயே ஒரு ரொம்ப இதுவாக மாற்றிச்சு வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி ஒரு லைஃப்பை பற்றின வந்து ஒரு நைட்டு முழுக்கவே அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி தூங்கோட அளவுக்கு பண்ணிச்சு வந்து. என்ன சொன்னார் அதில்? இல்லை அவர் ஒரு விஷயம், கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை செய்வார். அவர் வந்து அதான் சொல்லுவார், தண்ணி மாதிரி வந்துட்டார். நம்ம ஒரு இப்போ யூசுஃப் அப்படிங்கிற பாத்திரத்துக்கு ஒன்று ஆல்ரெடி செஞ்சு வச்சிருந்த பாத்திரத்துக்குள்ளார அந்த பாத்திரத்தில் இருந்து அழகா எப்படி அந்த தண்ணி இலகி சேர்ந்துருமோ அது மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இலகி சேர்ந்தார் அவர் வந்து. எனக்கு இன்னொரு கதாபாத்திரம், அது பேர் சொல்லும்போது அது எதனாலன்னு எனக்கு தெரியல, அபு தாஹிர் அப்படின்னு அந்த பேர் வந்து எனக்கு, அல்லது நம்ம பழகின நண்பர்கள்ட்ட கேட்ட பேரான்னு தெரியல. அந்த பேருக்கு அந்த ஏற்படுத்தின அந்த கதாபாத்திரம், அந்த பையனை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? அவரும் ஒரு நிறைய ஃபேஸ் வந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு நடிகைகள், மருமகள் கதாபாத்திரமாகட்டும், நிலோஃபர் கதாபாத்திரமாகட்டும், அப்புறம் கான்ஃபிடென்ட்டாக இருக்க நம்ம இந்த 2வது திருமணத்துக்கு பேசுவாங்களே அந்த கதாபாத்திரமாகட்டும். நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்லி ஒரு டெடிகேஷன் நடிக்க வைக்கலாம், இத்தனை பேரையும் டெடிகேஷனோட நடிக்க வைக்கிறது, ஒரு புதுமுகங்களை நடிக்க வைக்கிறது ரொம்ப சௌகரியமான ஒன்று. அதே போல் குழந்தைகளையுமே வந்து இவர்களுக்கு எந்த கேள்வியும் எந்த மறுப்பும் இருக்காது. அவர்கள் வந்து ஒரு வெள்ளை காகிதங்கள் மாதிரி பியூராக நம்மகிட்ட வருவாங்க. நம்ம என்ன வேணாலும் எழுதி எப்படி வேணாலும் அதை நீங்கள் கையெழுத்து போட்டுக்கலாம். அல்லது எழுதப்படாத எழுதப்பட்டு வர்றதுல தான் நமக்கு அதில் எங்கே எந்த கிடையில எந்த வரையில் எழுதுறதுனே தெரியாது. அவங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க வந்து. அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்குமே ஒரு 2 படம் பண்ண டைரக்டருங்கிற ஒரு உணர்வு இருந்தது. அந்த 2 படமுமே வந்து கிரிட்டிக்கலி அக்ளைம் டைரக்டரு, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அப்படிங்கிற நல்ல தமிழில் ஒரு நல்ல லான்ச் வேணுங்கிறதுக்காக அவங்க காத்திருந்தாங்க. அதனால அவங்க வந்து எல்லா நடிகர்களுமே ஒரு என்ன சொல்றது, அந்த வழக்கமான ஆட்டிடியூட்லாம் இல்லாத ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக அவங்க இருந்தாங்க வந்து. அபு தாஹிருக்கு யார் ரெஃபரன்ஸ்? நீங்கள் தானா? அபு தாஹிருக்கு வந்து இப்போ டைரக்டர் நம்ம ரஞ்சித் என்ற கேட்டாப்புல அப்படி உங்களை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. உங்களை போன்ற நிறைய பேர் கூட சொன்னாங்க. இல்லை நீங்கள் எடுத்திருக்கீங்க.
இப்ப அவர் வந்து லவ் பண்ணிட்டு திட்டுறாரு அப்படி. அதனால கேட்டேன், ஒருவேளை உங்க லவ்வா? இல்லை, அது 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 வந்து அந்த அந்த அபுதாயருடைய காதலில் என்னோட நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சவர் பல பேருடைய காதல் இருக்கு வந்து. நான் நீங்க வந்து ஆக்சுவலி நான் வந்து அந்த நீங்க இல்லைன்னு மறுக்கிறீங்களா? எனக்கு காதலே கிடையாது ஒரு ஊரில் வந்து. சீரியஸ்லி இப்போ நான் படித்த ஸ்கூல்லலாம் கோவிட் ஸ்கூலாக இருந்தாலும் என் பக்கத்தில் வந்து ஒரு எரேசர் வேணும், ஒரு பென் வேணும், ஒரு பென்சில் வேணும்னு நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படுவோம். ஸோ நாங்கள் வந்து இதெல்லாம் நீங்க வேடிக்கை பார்த்த கதைகள், கேட்ட கதைகள் தவிர ஆக்சுவலாக இது வந்து என்னென்ன தவிர எனக்கு வந்து ஆஃபர் வந்து முதல்ல நான் வந்து ஒரு இஸ்லாமிய படம் பண்ணனால நான் ரொம்ப ஆர்வமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து நான் நெய்தல் கதை படிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்த ஒரு வாய்ப்பு வந்து ஷாஹின் பாக் பற்றின ஒரு அரசியல். பட் எனக்கு அதில் வந்து என்னுடைய இடத்தை வலுவாக ரொம்ப ஆழமாக நான் நிறுவுறதுக்கு முன்னாடி எனக்கு அப்படியான ரொம்ப அடர்த்தியான ஒரு அரசியல் படம் பண்ணுறதுல எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. இந்த படத்துலையுமே நிறைய அரசியல் இருக்கு. நான் சொல்றது வெளிப்படையான அரசியல் வந்து. இந்த படத்தை நீங்க ரொம்ப டீடைல்டா நீங்க வந்து இந்த டீகோட் பண்ணா இஸ்லாமியர்களை இப்படி பிரசன்ட் பண்ணது இருக்குல்ல. ஆமாம், அது வந்து வெரி வெரி சீரியஸ் பாலிடிக்ஸ். இன்னைக்கு ஹபீபி படமே அரசியல் தான் வந்து. இன்னைக்கு இருக்க இந்திய அரசியல் சூழல்ல ஹபீபியோடைய படமும் இஸ்லாமிய நீங்க சொன்ன மாதிரி பிரசன்ட் பண்ணதே அரசியல் தான். ஸோ அதனால என்னன்னா வந்து இப்போ நான் வந்து ரொம்ப ஒரு விஷயத்துல என்ன தெளிவா இருந்தேன்னா வந்து அப்படி ரொம்ப சீரியஸான பிரச்சனைகள் நம்ம பேச போய் சென்சார் போன்ற அமைப்புகளில் வந்து இப்போ இதுக்கே நிறைய அனுபவங்கள்லாம் இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்னன்னா ஒரு அழகான ஒரு காதல் கதையை, காதலுக்கு வந்து அது எல்லாம் எந்த பவுண்டரியுமே இல்லாதது, மதம் சாதிங்கிறது எந்த பவுண்டரியுமே இல்லாதனால நம்ம ஒரு அழகான காதல் கதையை வந்து நம்ம செய்யலாங்கிறதுக்காக தான் திட்டமிட்டு அந்த பகுதிகளை வந்து ரொம்ப சந்தோஷமா எடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அந்த அபுதாயருடைய போர்ஷன். ஆமா, ராமு அதான் பிரசன்ட் பண்ண விதமும் கூட. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ நிலோஃபர் வந்து தண்ணி எடுத்துட்டு போகும்போது நீங்க முதல்ல காமிச்ச ஷாட்ல அது அபுதாயர் மேலதான் இருந்துச்சு. இந்த பொண்ணு என்ன நினைக்குன்னு தெரியல. அப்புறம் இன்னொரு இடத்துல நீங்க எடிட்டிங்கும் பயங்கரமா நீங்க வந்து அதை கோர்த்து இன்னொரு இடத்துல வந்து அதுக்கு பிறகு அந்த பெண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்லாம் பின்னாடி வேற ஒரு இடத்துல வந்துச்சு. அதான் சொல்றேன். அதை வந்து இப்போ அந்த ஃப்ரேம் எடுத்துட்டு அப்புறம் இந்த ஃப்ரேம்ல இவங்களோட ரெஃபரன்ஸ் எடுத்தது அது நேர்த்தியா கோர்த்துருக்கீங்க. அதனால கேட்டேன் அந்த காதல். ஆமா தோழர், காதல் அடிப்படையில வந்து என்னென்ன தோழர், நமக்கு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் தானே காதலை. நம்ம வந்து காதலிக்கலாம் கூட நம்ம காதலை பார்த்து காதலை கேட்டு சினிமாக்கள் வழியாக நம்ம பார்த்தா வரோம். வந்து எடிட்டர் மதி அவர் பேர், நம்ம வந்து பறந்து போ படத்தோட எடிட்டர், இப்போ நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறாரு. வந்து மதி வந்து ரொம்ப பேசிக்கலி ராமோடைய அசிஸ்டண்ட் வந்து. ஸோ அதனால் அவர் வந்து இதுக்கு ரொம்ப அழகாக கோர்த்தார். நம்ம எடுத்துகிட்டு வந்தது விஷயங்களை அவர் சைட்லேருந்து நிறைய இன்புட்ஸ் கொடுத்து இந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கட்டும் அப்படின்னு வந்து அவர் வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷனும் நிறைய இருக்கு. வந்து அபுதாயரை பார்க்குற யாருக்கும் அவன் நல்லா வாழ்ந்துடணும் அப்படிங்கிற ஆசை ஏற்படுத்துகிறேன். இப்போ வந்து இப்போ அதில் யாராவது இப்போ கனெக்ட் ஆனாங்க, வேற ஆட்கள்கிட்ட வேற நபர்கள் வேற வயசுடையும் கனெக்ட் ஆயிருப்பாங்க. சே, அந்த பையனை நல்லா வாழ விடுங்கடா, அவனையாவது வாழ விடுங்க அப்படிங்கிற நேற்று ஒரு நண்பர் பேசும்பொழுது இவர் பாட்டுக்கு வீம்பு பிடிச்சி, அவர் கஸ்தூரிராஜா சார் வீம்பு பிடிச்சி அவர் ஒழுங்கா இருந்தா அந்த பிள்ளையாவது ஒழுங்கா இருந்திருப்பான், அவனுக்கு கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருந்திருப்பான், இவ்வளவு வீம்பு தேவையா அப்படின்னு ஒருத்தர் கோவப்பட்டார் நேற்று படம் பார்த்து முடிச்சுட்டு. அதாவது நெருக்கமா இருந்து பார்த்தது மாதிரி அந்த அபுதாஹிர் கேரக்டரை நல்லா வாழணும் அவனுடைய, அதுக்கு வந்து அந்த சந்தோஷமான காலம் இருக்குல்ல நீ காமிச்சது, அது வந்து அதுதான் தூண்டிச்சோன்னு நினைச்சேன். இருக்கலாம் தோழர். ரெண்டாவது வந்து எப்பவுமே வந்து சிலுவையை சுமந்துக்கிறவங்க இருக்காங்கல்ல, பிறருக்கு வந்து இன்னல் நிகழ்ந்துடக்கூடாது, பிறர் பிரச்சனைக்குள்ளாயிடக்கூடாது, பிறர் தண்டிக்கப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அந்த தண்டனையை தனதாக்கிக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து அவர் எப்பிக்கா மாறக்கூடிய இடம் தான். ஸோ இப்போ அந்த பையன் அபுதாயங்கிற கேரக்டர் வந்து அவன் மேலே நமக்கு மிகப்பெரிய அனுதாபம் வர்றதுக்கும் அவன் நல்லா வரணுங்கிறதுக்காக அதில் ஒரு பெரிய மதிப்பீடு. அது குறிப்பாக பெண் வந்து தான் நேசிக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அப்படியான ஒரு ஒரு கஷ்டத்துக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு அவன் அந்த அந்த தன்னை வருத்திக்கிற இடம் இருக்கு இல்லையா, அது வந்து மேபி அவன் மேலே வந்து இவன் நல்லா வரணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோன்றதுக்கு காரணம் ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரத்தின் மீது ஆடியன்ஸுக்கு அன்பை கொண்டு வருவது இருக்குல்ல, அந்த வகையில அந்த இடத்துல அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய சக்சஸ். அதை வந்து அதை அச்சீவ். அது ரொம்ப கேள்வி நீங்க சொல்ல அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப வேலிடான நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் சில இடங்கள்ல ட்ராமாவோ, சில இடங்கள்ல நான் அழுகிறேன் நீ கொஞ்சம் பாரு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருந்தாலும் பரவாயில்ல இருந்தால் நாங்கள் எழுதணும். வந்து ஏன்னா வந்து
குறிப்பாக வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னன்னா, என்ன நீ கவனி, என்னோட பிரச்சனைகளை நீ பாரு வந்து. அழுகையே அதுதானே. ஆமாம்மா. என்ன நீ நீ வந்து என் மேலே உனக்கு வந்து ஒரு 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 அனுதாபம் வர தேவை இருக்கு. அதன் வழியாக நீ நீ வந்து என்னை பற்றி வந்து நான் சொல்ல வர விஷயத்தை நீ கவனிப்ப. அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோவில் அதாவது அதை வந்து நம்ம ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா வச்சுக்கிட்டோம் அவன்கிட்ட வந்து. அதுல அபுதாஹிர் அப்படி கவனம் ஈர்த்தார். ஆமா ஆமாப்பா. இதுல அந்த மருமகள் கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருந்தாங்க. தம்பி ஒய்ஃப் குழந்தையா கேட்டோம். அவங்க வந்து அவரோட டெடிகேஷன் ஆன் ஸ்கிரீன்ல நல்லாவே தெரிஞ்சது. நான் ஒரு சில இடங்கள்ல அவங்க வில்லி ஆயிருவாங்களோ அப்படின்னு 2-3 இடத்துல டவுட் இருந்துச்சு. இப்போ அது கஸ்தூரிராஜா சார் வந்து பேசிட்டு போவார்ல இந்த வீட்டு அடிக்கிறத பத்தி டிஸ்கஷன்ல பேசிட்டு போகும்போது இவங்க திரும்பி நின்று அந்த ஜன்னலை பிடிக்கும்போது ஓகே இப்போ அந்த பொண்ணு வில்லியாக போதா அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் வந்து மேல புருஷங்காரா வந்து gift கொடுக்கும்போது அப்போ கோச்சிட்டு போகும்போது ஓகே இந்த ஆனா அந்த கேரக்டர் யாரு இப்போ வந்து இவ்வளவுதான் என் ஆசைன்னு நினைச்சிட்டல அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸை நோக்கியும் இப்ப அது வந்து வெறும் அபுதாஹிரை நோக்கி சொல்ற இல்ல அப்படியான தருணங்கள் இந்த படத்துல நிறைய இருக்கும். இப்ப நீங்க வந்து கேரக்டருக்காகவும் இருக்கும், ஆடியன்ஸுக்காகவும் சில செய்திகளை விட்டு வைப்போம். வந்து நாங்கள் நியூட்ரலாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஆடியன்ஸுக்குன்னு எடுத்துட்டா ஆடியன்ஸுக்கு இருக்கும், கேரக்டருக்குன்னு எடுத்துக்கிட்டா கேரக்டருக்கு. இவ்வளவுதான் என் ஆசை நினைச்சிட்டேன் வந்து. அது வந்து என்னன்னா பொதுவாகவே இஸ்லாமிய பெண்கள் இல்லை, பெண்கள் மீது இங்கே இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா அவங்க ரொம்ப லக்ஸரியான ஒரு வாழ்க்கைக்கு ஆசைப்படுவாங்க, அவங்க ரொம்ப பகட்டாக தங்களை வந்து அலங்கரிச்சுக்கிட்டு ரொம்ப பகட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு அடுத்தவர்களை குறித்து எப்பவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு. அதுவும் குறிப்பாக வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களை என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே என்ன கஷ்டப்படுறான்னு தெரியாமல் இவங்க என்ன வந்து மேனாமணிக்கு எடுத்துடுறாங்க, இவளுக்கு அவங்க கஷ்டம் இவளுக்கு தெரியுமா அப்படின்னா அவங்க கிசுகிசுகளை கேட்க வேண்டியது இருக்கும். அவங்க அப்படியான கஷ்டங்களே அவங்க உணராதவங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். ஒன்று அப்படி இல்லை. ஒன்று பெண்கள் பொதுவாகவே பெண்கள் அப்படி கிடையாது. குறிப்பாக அந்த இஸ்லாம் சமூகத்தின் மீதான ஒரு பெண்கள் வந்து இவங்கெல்லாம் வந்து வசதியான ஒரு வாழ்க்கைக்கு தான் தன் கணவன்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு 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 தவறான கற்பிதங்கள் இருக்கு இல்லையா, அது இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சாலையோட எண்டு வச்சோம். அந்த ரொம்ப நீண்ட நாளா வெளிநாடுகளில் வளைகுடா நாடுகளில் வேலை பார்க்குற இஸ்லாமிய நண்பர்கள் அவங்க வந்து இந்த டேப் ரெக்கார்டர் பற்றிலாம் சொல்லியிருக்கிறாங்க, பதிவு செஞ்சு அனுப்புறது, அந்த துயரத்தை பற்றி. ஒரு ஷார்ட்ல நீங்க அந்த பொண்ணு ஏதோ பேசிட்டு இருப்பாங்க, இந்த ஷார்ட் லைட்டா அப்படி திரும்பும் பொழுது கேசட் அடுக்கடுக்கா இருக்கும். அதுல அவங்க பேசுற அந்த விதம் இருக்குல்ல, நான் அதை வந்து பேசும்போது கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சேன். அது வந்து அந்த ஒரு ஸ்லாங்ல மச்சான் எப்படி இருக்கியோ அப்படின்னு அவங்க அந்த யோ இருக்குல்ல, அதை வந்து நான் ஊர்ல கேட்டது. இப்ப வந்து இஸ்லாமியர்களுக்கு இப்ப திருநெல்வேலிக்குன்னு ஒரு தனித்துவமான மொழி இருந்தாலும் திருநெல்வேலியில இருக்கக்கூடிய மேலப்பாளையம் மாதிரியான கடையனூர் மாதிரியான மேலப்பாளையம் ஆமா அந்த இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு மொழி உண்டு. வந்து என்ன மச்சான் எப்போ வருவியோ, அது குறிப்பா அந்த கடையனூர்ல வந்து வாங்க இருங்கோ நாளைக்கு ஸ்கூல் உண்டுமோ இப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து அவங்களுடைய மொழியில் இருக்கிறது. அதை ரொம்ப அழகாக வந்து ரைட்டர் அமீன் அதை எடுத்துட்டு வந்தார். இந்த பகுதியை நீங்க ஷூட் பண்ண உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்தது? ரொம்ப வெளிநாடுகளுக்கு இந்த கதையில எனக்கு வந்து சேதுமான், அதாவது கஸ்தூரிராஜா சாரோட தம்பியா நடிச்சிருக்கக்கூடிய சேதுமான் வெளிநாட்டுக்கு கிளம்பும் போது எனக்கு வந்து நான் கொஞ்சம் கண் கலங்கி தான் ஷூட் பண்ணேன். வந்து நான் 2-3 பிளாக் வச்சுட்டு அவங்க அம்மா ஊதி தேய்ப்பாங்க. அந்த கஸ்தூரிராஜாவோட அம்மா தன்னுடைய பையன் வந்து நல்லபடியாக போயிட்டு வாப்பா, பகை பார்த்து பொழைச்சிக்க அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து எனக்கு ஒரு மாதிரி மூவ் ஆகிடும். நான் அப்படியே இருங்க கொஞ்சம் அப்படின்னு பிரேக் எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்கு பின்னாடி போய் ஒரு 5 நிமிஷம் நான் என்னை ஆற்றுப்படுத்திட்டு தான் நான் திரும்பி வந்தேன். ஏன்னா நான் அப்படியான பிரிவுகளை நிறைய பார்த்துருக்கேன், அப்படியான பெண்களை நான் நிறைய வாழ்நாள் முழுக்க பார்த்துருக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த கேசட் பேசுகிறது இது எல்லாமே நான் அடிப்படையில் ஒரு பெரிய என்னோட கடையநல்லூர், இந்த கதை நடக்கக்கூடிய கடையநல்லூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திரிகுடபுரம், அதாவது மேல சொக்கம்பட்டின்னு சொல்லுவாங்க, அதுதான் என்னோட ஊர். என்னுடைய தந்தை வழியிலேயும் நிறைய பெண் சகோதரிகள், என்ன சொல்ல போனால் எங்கள் கிராமமே எங்களுடைய உறவுகளாக தான் இருப்பாங்க. அது மாதிரி தான் என்னோட அம்மாவுடைய வழியில் இருக்கக்கூடிய பெண் சகோதரிகள், இவர்கள் எல்லாரோட கணவன்கள் வந்து வெளிநாட்டில் இருந்தாங்க. ஸோ அந்த கேசட்லாம் நாங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுத்துருக்குறோம். ஸோ அது இன்னும் பெரிய கதைகள் இருக்கு. அந்த கேசட்டோட எபிசோட மட்டும் வச்சு ஒரு தனிப்படமே பண்ணலாம். கண்டிப்பா அது ஒரு இலக்கிய தரத்தோட இருந்தது. ஆமா. அப்புறமா நான் அந்த காலகட்டத்தில் வந்து கணவன் அங்க இருக்க
வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய கணவனோ இல்லை அந்த கணவனை பிரிஞ்சு இங்கே இருக்கக்கூடிய பெண்களோ காயல் ஷேக் மோதோடைய அந்த கப்பலுக்கு போன மச்சான பாட்டை கேட்ட உட்காந்து தனிமையில இருந்து நான் சூப்பரான பிளேஸ். ஆமா, தனிமையில உட்காந்து கண் கலங்கி அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். என்னோட பாலிய காலங்கள் வந்து அப்படிதான் இருந்தது. ஸோ அப்போ எனக்கு இந்த படத்தில் நான் கப்பலுக்கு போன மச்சானை கொண்டு வரணும்னு நான் விரும்பினதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அப்புறம் எனக்கு காயல் ஷேக் முகமது ரொம்ப பிடிக்கும். அவருடைய குரல் எப்படி நவருனிபா மாதிரி ஒரு தனித்துவமான குரலோ, அதே காலகட்டத்தில் வந்து பேரலில் இயங்கிக்கிட்டு இருந்த ஒருத்தர் தான் காயல் ஷேக் முகமது வந்து. அந்த பாடல் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த காலகட்டத்துடைய கணவன்மார்களை பிரிந்திருக்கக்கூடிய பெண்களுடைய ஒரு தேசிய கீதம் மாதிரி இருந்த ஒரு பாடல் வந்து ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்த பாடல் வந்து. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமா இந்த இந்த துக்கத்தை அல்லது இந்த உணர்வை வந்து இது வந்து அவசியம். வளைகுடா நாடுகள்ல இருந்து போய் சம்பாதிச்சு ஈட்டு தருகிற, அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்கிற, அல்லது இங்க இருந்து போயிட்டு ரைட்ஸு அங்க கிடைக்கிற வசதிகளை பயன்படுத்தி கொள்ளுகிற சினிமா துறை முன்னாடியே வந்து இதை பேசியிருக்கணும் தான், பேசல. அதுக்கு ஒரு 100 வருஷம் இருக்குது. ஆமா தோழர், அது வந்து ஆக்சுவலா படத்தை மட்டும் அங்க போய் ரிலீஸ் பண்றாங்க. அதான் தோழர், அது ஏன் பேசல அப்படி நிறைய பேர் படம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அந்த சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் ரொம்ப சில பேர்லாம் சொன்னாங்க. ஆமா இல்லை, நமக்கு இப்படி ஒரு கதை இங்க பேசப்படவே இல்லைங்கிற வழி திடீர்னு வந்துடுது. ஏன் பேசப்படலைங்கிற பிரஞ்சையே இல்லை, ஏன் பேசப்படலைன்னு நினைக்கும் போது ஒரு பெரிய குற்ற உணர்வு வந்துடுது. இந்த படம் அதை உருவாக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வந்து மேபி வந்து பொலிட்டிக்கல் சினாரியா ஒரு பெரிய காரணமா இருக்கலாம். இல்லை, ஒரு கான்சியஸ்னஸை இப்போ வந்து இந்த படத்தை எடுக்கணும், இந்த படத்தினுடைய முக்கியத்துவமாக நான் கருதுவது இந்த கதைக்குளங்களை நோக்கி தமிழ் சினிமா நகர வேண்டும் என்கிற ஒரு வலுவான வலியுறுத்தல் அப்படிங்கிறது இப்போ தான் முதல் முறையாக நடந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் தோழர், அதுக்கு எனக்கு 20 வருடம் ஆயிடுச்சு. தமிழ் சினிமாவுக்கு 110 வருடங்கள் ஆயிருக்கு. ஆமாம், இங்கே எல்லா கதைகளும் எடுக்கப்படுது இல்லையா. இங்கே ஒரு தலித் கதையை நம்ம சாதி இந்துக்கள்னு சொல்லக்கூடிய, இல்லை உயிர் சாதிகள்னு சொல்லக்கூடிய சமூகத்தை சேர்ந்து வரக்கூடியவங்கள் தலித் படம் எடுக்கிறதுக்கு முன் வர்றாங்க. வந்து அவர்களே பழங்குடி படமும் எடுக்கிறாங்க. வந்து இன்னும் சில பேர் ஒரு பக்கம் தலித் படமும் எடுப்பாங்க, பேர்லாம் வந்து சாதி பெருமை பேசக்கூடிய படமும் எடுப்பாங்க. வந்து பேலன்ஸ் பண்ணிப்பாங்க. வந்து திருநங்கைகளை பற்றிய படங்கள், விளிம்பு நிலை மைய பற்றிய படங்கள், குழந்தைகளை பற்றிய படங்கள் வந்து இங்கே வந்து ஒரு பாம்பு, பூச்சி, புலியை பற்றி கூட, மிருகங்களை பற்றி கூட கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. வந்து ஆனால் அதையெல்லாம் செய்யக்கூடியவங்க ஏன் இஸ்லாமிய சினிமாவை வந்து செய்யறதுக்கு வரல அப்படின்னா அது இருக்கு, டெஃபினெட்லி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு கதையை வந்து நீங்கள் ஒரு பையன் ஒரு 3 பொண்ணை திருமணம் லவ் பண்ணிக்கிட்டு காதல் செஞ்சுக்கிட்டு தெரியுறான், ரொம்ப ஜாலியாக இருப்பான், அவன் பேருந்துகளில் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பான், கல்லூரி போகும்போது அவங்க வந்து அந்த பகுதியுடைய பாட்டு பாடிக்கிட்டே வந்து 3 காதலோடு இருப்பான்னு நீங்கள் ஒரு தயாரிப்பாளர்கள் கதை சொல்லும் போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு அபுதாயிரு, அவங்க கண்ணாடி வைப்பா ஃபேமிலி, பள்ளிவாசல் தெருவில் வீடு அப்படின்னு நீங்கள் சொன்னாலே வந்து நீங்கள் கதை சொல்கிற இடத்துலேயே வந்து நீங்கள் ஆமாம், அந்த கதையில் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மிக முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் வெறும் இஸ்லாமியர்களை பற்றிய கதை, அவங்க தொப்பி வச்சுருக்கிறாங்க, அவங்க இந்த பாஷை பேசுகிறாங்க, கடைநல்லூரில் வாழ்கிறாங்க, இந்த லெவலில் மட்டும் இல்லை. இதுக்குள்ள ஒரு கிளாஸ் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. இப்போ அபுதாகிர் மேலே விழுகிற அந்த புளியவளார் அடி, அதுக்கு பின்னாலே ஒரு வர்க்கம் கிளாஸ், அதை அணுகிறது, அதை நம்ம பேசணும் அப்படின்னு ஏன் தோணுச்சு உங்களுக்கு? இங்கே வந்து நீங்கள் எங்கே போய் திரும்பினாலும் வர்க்க முரண்பாடில் தான் நம்ம இந்த வாழ்க்கை, அதன் மீது தான் எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. வந்து நான் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன். இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறதும் ஒரு சொகுசு வாழ்க்கையில் இந்த வர்க்க முரண்பாடு தான் நெட்டி தள்ளுது. இல்லை, அது அப்படி சொல்ல முடியாது. வர்க்க முரண்பாடு கிடையாது. அவர்கள் வந்து 70-80 காலகட்டங்களில் அந்த இதை நீங்கள் நெசவு தொழிலை வந்து நீங்கள் வந்து ஒரு குறியீட்டை தான் பார்க்கணும். அந்த காலகட்டத்தில் விவசாயம் போய் வெளியேறி போனவங்க, வெவ்வேறு வகையான பாரம்பரியமான தொழில்கள் வந்து போய் வெளியேறி போனவங்க நிறைய இருக்கிறாங்க. வந்து அவங்க சில பேரை வந்து அவங்களுடைய தொழிலையே அடுத்த கட்டத்துக்கு வந்து இப்போ குறிப்பாக அந்த பகுதியை சேர்ந்த மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாமே நீங்கள் அந்த நெசவு தொழில விசைத்தறிகளை எடுத்துகிட்டு போனாங்க. பிள்ளைகளை வந்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜிலாம் படிக்க வச்சு, ஆமாம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜிலாம் அடிச்சு பிள்ளைகளெல்லாம் பண்ணாங்க. வந்து பட் இவர்கள் ஏன் வந்து வெளிநாட்டுக்கு போனாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இவங்க ஏன் வந்து இப்போ ஹேண்ட்லூம்லேருந்து பவர்லூமுக்கு மாறல? திரட்டப்பட்ட மூலதனம் இல்லை. திரட்டப்பட்ட மூலதனம் இல்லைங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ தரவனார் மாதிரியான அப்பர் கிளாஸில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடியவங்களே ஏன் வந்து நீங்கள் மற்ற சமூகத்தை மாதிரி
ஒரு பவர்லூம் இது பண்ணலை அப்படின்னா அவங்க இயல்பாகவே வந்து வெளிநாட்டு போது ஒரு ஒரு ஈர்ப்பு இருந்தது. எங்கள் பகுதிகளில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் படித்து கவர்மெண்ட் வேலை பார்க்குறவருக்கு கூட அந்த டைம்லலாம் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அவர் வெளிநாட்டில் இருக்காருன்னா பொண்ணு கொடுத்துருவாங்க அவன்கிட்ட. அது நல்ல வாழ்க்கையை தேடி தானே நீங்கள் வெளிநாட்டில் அது ஒரு பெரிய அந்தஸ்தா மாறுச்சு. வந்து நல்ல இடத்துல போய் அது ஒரு பெரிய அந்தஸ்தா மாறுச்சு வந்து அந்தஸ்தா மாறுச்சு. அதை நம்ம மறக்க முடியாது வந்து. ஸோ வர்க்க பிழைப்பிற்காக அடிப்படை தேவைகளுக்காக தங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்காக போனவங்க நிறைய பேர் இருக்காங்க வந்து. ஸோ அது போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்படி எல்லா சமூகத்திலுமே வர்க்க முரண்பாடுகள்ங்கிறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணது தானே செய்து வந்தோம். இந்த முக்கியமான விஷயத்தை அந்த கிளாஸ் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, விளிம்புநிலை மக்களை பற்றி பேசும்பொழுது இந்த கிளாஸ் பெர்ஸ்பெக்டிவை விட்டு விடாமல் அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப மிக மிக முக்கியமான முயற்சி. இதுல ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நீங்க காமிக்கிறீங்க இந்த கால ஓட்டத்துல. ஒரு காலகட்டம் வரைக்கும் மக்கள் மத்தியில வந்து இந்த ஹிஜாப் போடுறது, இந்த கருப்பா புர்கா போடுறது அப்படிங்கிறது வந்து முன்னாடி இல்லை. ஒரு கட்டத்திற்கு மேல அது வந்து தெரியுது, கலர் டிஃபரன்ஸாவே தெரியுது. முன்னாடி வந்து சின்ன ஒரு முக்காடு போட்டுப்பாங்க அதிகபட்சம், இந்த சேலை எடுத்து இப்படி மேல போட்டுக்கிறது தான் அதிகபட்சம். அதுக்கு மேல அது வந்து கிடையவே கிடையாது நான் பார்த்த வரைக்கும். ரொம்ப ரீசெண்ட் பாஸ்ட்ல தான் நடந்திருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குல்ல, இதை காமிக்கும் பொழுது ஐயோ புர்காலாம் போட்டாங்க, இவங்க பிற்போக்குவாதிகள் அப்படின்னு ஒரு எண்ணத்தை தான் ஆடியன்ஸ். ஆனா அது ரெப்ரசன்டேட்டிவா ஒரு பெண் இருக்கிறாள்ல, அந்த பெண்ணுடைய கதாபாத்திர வடிவமைப்பு ரொம்ப கான்ஃபிடண்டா சுயமரியாதை உள்ள ஒரு பெண்ணாக. அதுல இப்ப வந்து இவரு வர்க்க ரீதியா கொஞ்சம் முன்னேறிட்டாரு. ஆனா அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு சுயமரியாதை, குடும்பத்துக்கே ஒரு சுயமரியாதை, பணக்கார ஃபேமிலி அப்படிங்கிறதுக்காகவே அப்படி இல்லை. அந்த கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணீங்க, அந்த பொண்ணுக்குரிய கேரக்டர்? இந்த ஹிஜாப் போடுறதுங்கிறது வந்து அது வந்து அவங்களுடைய ரைட்ஸ். அதாவது இன்னும் சொல்ல போனா ஒரு உடையில வந்து இல்லை. இப்போ இங்கே போன தலைமுறையிலேருந்து இந்த தலைமுறையை பெண் குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடங்களுக்கு கொண்டு வந்ததுல ஹிஜாப் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. இப்போ அவங்க அதை சொல்லட்டும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நான் வந்து. இப்போ இதே மேற்குலகம் தான் வந்து நீங்கள் பெண்களை போர்த்தி இவ்வளோ அடிமையாக வச்சுக்கக்கூடியங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதே மேற்குலகம் தான் உகாண்டாவிலையும் நாங்கள் தென்னாப்பிரிக்கா நிர்வாணம் இருந்தாங்க, நாங்கள் தான் போய் போர்த்தி விட்டோம்னு சொல்கிறாங்க. ரெண்டையுமே அவங்க தான் சொல்கிறாங்க. ஸோ அது ஹிஜாபுங்கிறத வந்து சமீப காலங்களாக சமகால அரசியலில் அது ஒரு எதிர்ப்பின் அடையாளமாக மாறிடுச்சுங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். எந்த அடையாளத்தை நீங்கள் எல்லா ஒடுக்குறீங்களோ அந்த அடையாளத்தை நீங்கள் வந்து உயர்த்தி பிடிப்பது என்பது அடிப்படை எப்போதுமே மனித இயல்பு. அந்த மனித இயல்பு வந்து அந்த கதாபாத்திரத்தை நான் வந்து வடிவமைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா வந்து சினிமாவிலையும் சரி மக்களுடைய பொது புத்திகள்லையுமே சரி இஸ்லாமிய பெண்களுக்கு எந்த சுயமும் கிடையாது அப்படின்னு தொடர்ந்து ஸ்டீரியோ டைப் பண்ணப்பட்ட படங்களை நான் நிறைய பார்த்துருக்கிறேன். இப்போ இந்த படத்துக்கே நான் வந்து 2-3 இடங்களில் கூட பதிவு செஞ்சேன். வந்து இந்த படத்துக்கே அந்த கேரக்டருக்கு டப்பிங் பண்ண வந்த ஒரு பொண்ணு வந்து அந்த கேரக்டரை பார்த்துட்டு, சார் கொஞ்சம் எக்ஸாகரேட்டாக தெரியலையான்னு என்ன கேட்டாங்க. வந்து எதுக்கு கேட்குறீங்கன்னு கேட்டால், இல்லை இஸ்லாமிய சமூகத்தில் இப்படியான முற்போக்கு பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்ட்டின் லூதர் கிங்கையும் இன்குலாப்பையும் கோட் பண்ணக்கூடிய பெண்கள் இருப்பாங்களா சார்னு கேட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன வயதுனா? எனக்கு 26 வயது, நான் 5 வருடமாக டப்பிங் பண்ணிட்டு இருக்கிறேன். நாங்கள் சரி, உங்களுக்கு எவ்வளோ இஸ்லாமிய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கேட்டால் எனக்கு யாருமே கிடையாது. சரி, அப்போ எங்கேருந்து உங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்டல் வந்தது அப்படின்னா, நியூஸ் பேப்பர் வழியாகவும் திரைப்படங்கள் வழியாகவும் காட்சி ஊடகங்கள் வழியாகவும் கட்டமைக்கக்கூடிய கட்டுக்கதைகளாக உருவாகக்கூடிய ஏன்னா இந்த இன்டர்பிரஷன்ல இருந்து வந்து இவங்க வந்து இப்படியான இவங்களுக்கு ஃபீட் செய்யப்படுறதுல இருந்து வந்து அவங்க ஒன்றுத்துக்கு வர்றாங்க வந்து. ஸோ அப்போ எனக்கு வந்து நான் பார்த்த இஸ்லாமிய பெண்கள் அப்படி இல்லை. படித்தவங்களாகட்டும் படிக்காதவங்க கூட இந்த சமூகத்தில் தங்களுக்கு வந்து தனித்துவத்தோட ரொம்ப உறுதியான தீரமான மனநிலை இருக்கக்கூடிய எவ்வளவோ பெண்களை நான் என் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன். இப்போ நிறைய பெண்கள் எழுத வர்றவங்க வந்து இங்கே நிறைய பேர் சொல்லலாம். தமிழ்ல இருந்து தமிழ் சூழலில் இன்னைக்கு பெண்கள் எழுதுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. வந்து அவங்களிருந்து ஸ்பீக்கராக மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருக்கிறவங்கள வந்து நிறைய பேர் வந்து எனக்கு அப்படியான கேரக்டர் இருக்கிறாங்க. வந்து ஸோ அது இங்கே இல்லை, உலகம் முழுக்க இருக்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு அந்த கதாபாத்திரத்தை வந்து இஸ்லாமிய பெண்களுடைய கதாபாத்திரத்தை வந்து தொடர்ந்து அப்படி சொல்லப்பட்டு இடையில இல்லை இன்னைக்கு இப்போ இங்கேயுமே இப்படியான பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் பண்ணுறது. ஒரு அந்த பெண்ணுடைய கேரக்டர் ஆர்க்காவே
அதை பெண்ணை பற்றி மற்றவங்க சொல்றதை விட அவருடைய தந்தை கேரக்டர் திருமணம் பற்றி முடிவுன்னா என்னுடைய பெண்ணுடைய சம்மதம் வேணும், அவ தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆமா, இஸ்லாம் அதுதான் சொல்லுது வந்து. இப்போ ஆக்சுவலி இஸ்லாம் அது அவங்களோட லைஃப் ஸ்டைலில் அவங்களுடைய வாழ்வு இஸ்லாம் அதைத்தான் வலியுறுத்துகிறது. ஆமா ஆமா ஆமா. ஆனா பொதுவில் வந்து அப்படிலாம் இங்கே நடக்காது அப்படிங்கிற அபிப்பிராயத்திற்கு ஒரு பதில் போல இருந்தது அது. ஆமாம்மா, டெஃபினெட்லி வந்து அந்த பொண்ணு அவங்க அப்பா வந்து கேட்பார் இல்லையா, வந்து உனக்கு நாளைக்கு எதுவும் வந்துடக்கூடாமா நீங்க யோசிக்கமான அவர்கிட்ட தான் சொல்லுவாங்க. அவ எல்லா இடங்கள்லையும் அந்த பொண்ணு தன்னிச்சையா தன்னோட இயல்புல இருந்து அந்த முடிவு எடுத்துட்டே இருப்பாங்க. இன்னொன்று அவங்க நீங்க லைப்ரரி பேக்ரவுண்ட்ல வச்சது வந்து. ஆமா தோழர், எதுவும் வாசிக்க மாட்டாங்க. இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து பொது அறிவு கிடையாது. இஸ்லாமிய பெண்களை பொறுத்த வரைக்கும் கதவுகளுக்கு பின்னாடி கணவனுக்கு ஒரு அடிமையின் குறியீடான்னு மறைஞ்சும் பதுங்கி ஒளிஞ்சும் நிற்கக்கூடியவங்க தான் இஸ்லாமிய பெண்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 தொடர்ச்சியான வந்து ஒரு கற்பிதம் இருக்கு இல்லையா, அது அது இல்லை. அதனால தான் நம்ம வந்து அவர் நிறைய வாசிக்கக்கூடியவங்க, அறிவோடு சம்மந்தப்பட்டவங்கிறதுக்காக கதிஜா பருவின்ங்கிற அந்த கேரக்டர் வச்சு கொண்டு வந்து அருமை. அதில் இப்போ வந்து ஒரு ஒரு லொக்கேஷனை நீங்கள் வந்து அடிக்கடி காமிக்கிறீங்க. கேரளாவுக்கு போகிற வழியில் ஒரு இப்படி ஒரு வளைவு ஹஸ்பண்டு. ஆமாம், அந்த பார்டர் கேரளாவையும் தமிழ்நாடையும் இணைக்கக்கூடிய அந்த மலைப்பாதையும் சமவெளியும் இணைக்கக்கூடிய அந்த முதல் அது வளைவு வந்து ஏன் அதை வெவ்வேறு கட்டத்தில் ரிஜிஸ்டர் ஆச்சு படத்தில். அந்த லொக்கேஷன் ஏன் ஸ்பெசிஃபிக்காக தோழர், அது வந்து அந்த பயணம் இருக்கு இல்லையா, ஒரு நாளைக்கு 65-70 கார்கள் வந்து வளைகுடா நாடுகளில் வேலை பார்த்து வரவங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கும் பிக்கப் பண்ணுறதுக்கும் போய் வரக்கூடிய அதில் வந்து அந்த பாதை ரொம்ப முக்கியமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு பிரிவினுடைய அடையாளம், பிரிவினுடைய ஒரு அடையாளமாகவும் இருக்கு. சந்தோஷத்தின் திரும்பி வரவங்க வந்து சந்தோஷத்தினுடைய விஷயமாகவும் இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் நம்ம வச்சோம். அந்த வளைவில் தான் பிரிந்து போகிறவர்களும் அந்த வளைவில் தான் சேர்ந்து வரவர்களும். ஆமாம் ஆமாம். இப்போ அந்த இடத்துக்கு நான் வந்துட்டோம். இப்போ நிலோஃபர் கேரக்டர், அந்த கேரக்டர் சொல்லும் பொழுது அதில் 2 ஒரு நுவான்சஸ் இருந்தது. நிலோஃபர் கேரக்டர் அந்த வண்டியில் போகும்போது நிலா, அவரும் பேசும்போது நிலா புள்ள அப்படிலாம் நிலவு புள்ள. அந்த கேரக்டர் எப்படி எழுதுனீங்க? அந்த கேரக்டர் வந்து பவர்லெஸ் கேரக்டர்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்து, ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் மட்டுமல்ல, எல்லா சமூகத்திலையுமே பெண்கள் வந்து அவளை எளிதில் வெளியில் வர முடியாது. ஒரு பெண்ணை வந்து அவளை எளிதில் சந்தித்து பேச முடியாது. ஒரு தன்னுடைய காதலை ஒரு பெண்ணுகிட்ட அவளை எளிதில் ப்ரப்போஸ் பண்ண முடியாது. யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க, யாருமே சொல்லியிருக்கவே முடியாது. இப்போ இன்னைக்கு இருக்கிற மாதிரியான கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அன்னைக்கு இல்லாத இருந்த ஒரு காலகட்டம் இல்லையா. ஸோ அப்போ வந்து அன்னைக்கு வந்து அந்த 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 பெண்களால் பேச முடியாது, பெண்கள்கிட்ட ரீச் பண்ண முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சிம்பலாக தான் நான் அந்த பொண்ணை அந்த கதைக்குள்ள வச்சுருந்தேன். அந்த கதையில் அந்த பெண் வந்து செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய கதிஜா பருவினும் இவங்களுக்கு உரையாடல், ஃபோன் உரையாடல் நிகழ்ந்துகிட்டே இருக்கும், பேசிகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பள்ளிவாசல் மினராகவும் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு தொலைபேசி, ஒரு ஃபோன் டவரும் இருக்கும் அந்த. ஸோ நிலோஃபர் கேரக்டர் வந்து நான் பார்த்த அந்த காலகட்டத்துடைய பெண்கள் வந்து அவங்களால பேச முடியாது, ஆனால் அவங்களுடைய கண்களால் நிறைய பேசுவாங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த படத்தில் ரொம்ப குறைவான டைலாக் இருக்கிறது, ஆனால் நிறைவான காட்சிகள் இருக்கிறது, நிறைவான உணர்வுகளை கடத்தக்கூடிய ஒரு பெண்ணாக அது வேணுங்கும் போது நிறைய ஆடிஷன் நிறைய பண்ணோம். அப்போ வந்து மலையாளத்தில் வந்து பிரகாஷன் பரக்கட்டேன்னு ஒரு படம் முடிச்சுட்டு இவங்க அதோட ரிலீஸுக்காக காத்திருந்தாங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டோடைய ரெஃபரன்ஸில் வரும்போது நான் அந்த பொண்ணோடைய ஃபேமிலியோட நான் வந்து ஜூம் காலில் வந்து பேசினேன். பேசும்போது எனக்கு அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா அம்மா பக்கத்தில் இருந்து, அப்போ நான் 10th படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இன்னசென்ஸ், அந்த வயசுக்கே உரியக்கூடிய அந்த இன்னசென்ஸும் அந்த முகத்தில் இருந்தக்கூடிய அந்த இது தன்மையும் எனக்கு ரொம்ப, இவங்க தான் சரியாக இருப்பாங்க. அப்போ நான் சொல்லி முடிவு பண்ண பிறகு என்னுடைய உதவியாளர்கள் கூட கேட்டாங்க வந்து, நீங்கள் எதுக்கும் அந்த படத்தை பார்த்துருக்க ஒரு முறை அப்படிங்கும்போது நான் சொன்னேன், இல்லை ஜஸ்ட் அவங்களோட உரையாடினதுலேயே தெரிஞ்சிருச்சு அந்த பொண்ணுக்கு ரொம்ப க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, அந்த பொண்ணுக்கு கண்கள் ரொம்ப எக்ஸ்பிரசிவான கண்கள், அதனால நமக்கு அது பண்ணிக்கலாம்னா அந்த பொண்ணு அதை ரொம்ப, அந்த பொண்ணோட ஏஜ் வந்து ரொம்ப சின்ன ஏஜாக இருந்தாலும் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்கிறவங்க ட்ரைன்டான ஒரு ஆக்ட்ரஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க பண்ணாங்க. ஏன்னா வந்து மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே டைலாக்ஸ் இருக்கும் வந்து, ஆனால் ஒரே மாதிரி சரி, ஒரே மாதிரி பாரு, ஒரே மாதிரி எவ்வளோ சீனுக்கு நீங்கள் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் அதை ரொம்ப அந்த பொண்ணு அதோட வெரைட்டி காட்டிகிட்டே இருப்பாங்க வந்து. ஸோ ரொம்ப ப்ரில்லியண்டான ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க வந்து, ப்ரில்லியண்டான ஒரு ஆக்ட்ரஸ்ஸு. நம்ம படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்ன தோழர், நமக்கு கேரவனே உள்ள ஒரு ஊருக்குள்ளே போகும், கேரவன் இல்லை பெட் போர்டே போக முடியாது. இப்போ நாங்கள் ஊருக்கு வெளியே வந்து பெட் போர்டை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து ஒரு குட்டியான பிடிச்சி தான் கேமரா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உள்ள எடுத்துகிட்டு போவோம்.
நெருக்கடியான வீடுகள். நீங்க வந்து ஆமா. இந்த வண்டிகள் திரும்ப முடியாது அந்த தெருக்கள் அப்படி இருக்கும்போது உள்ள இவ்வளவு கிரௌடோட போனா ஊரை விட்டு துரத்தி விட்டுரும். இல்ல அவங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு அது ரொம்ப தொந்தரவு. ஏன்னா அவங்க எந்த கிராமத்துலயும் இல்ல நீங்க இந்த நிறைய பள்ளிவாசல் இருக்கும், நிறைய 5 வேளை தொழக்கூடிய இடங்கள் இருக்கும், நம்ம ஆமா மைக் வச்சுக்க முடியாது. சினிமாவுக்கு இத்தனை வண்டிகளை கொண்டு போய் ஒரு கிராமத்துல விட்டீங்கன்னா அவங்க பொழப்பு எப்படி? ஆமா, அதனால இவங்களுக்கு என்னன்னா அவங்களுடைய பேசிக்கான நீட்ஸ் கூட நம்மளால நிறைவேற்ற முடியாது. ஸோ ஒரு உடை மாற்றணுமோ இல்லை அவங்களுடைய ஒரு சின்னதான வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரணும்னா கூட வந்து அவங்க ரொம்ப தூரமாக தள்ளி தான் போய் வரணும். அவங்க இல்லைன்னா சம்டைம்ஸ் இல்லாமலே இருக்கும். ஸோ மதியானம் வரைக்கும் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. வந்து இந்த படத்துடைய இந்த காதல் ரொம்ப ஒர்க் அவுட் ஆனதில் நிலோஃபர் நடிச்சிருக்கக்கூடிய மாளவியோடைய பங்களிப்பு வந்து அசாத்தியமான பங்களிப்பு. அஸ் அ டைரக்டராகவும் சரி, இந்த படத்தை நான் தள்ளி இருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்து பார்க்கும்போதும் சரி, அது இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப அந்த அவங்களோட ப்ரெசன்ஸ் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கு. வந்துட்டு அதுல இப்போ இந்த டிஃபரன்ஸ் ஒன்று நம்ம மற்றதெல்லாம் பேசணும். இந்த டச் அப் மேக்கப் இருக்குல்ல, நிலோஃபருக்கு ஒரு டச் அப் மேக்கப் இருந்தது. வழக்கமா அந்த ஹேர் ரிமூவல் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கான்சியஸாக சொல்லிட்டேன் நான். வந்து அதை வந்து நம்ம நீங்கள் அந்த பூனை ரோமங்கள் வந்து அந்த 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 ஒரு மாதிரியான அந்த பழுத்த அந்த லைட்டா அது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருக்கும் ரியலாக லைஃப்ல. அதனால அந்த அந்த பொண்ணு வந்து படித்துறையில் இருக்கும்போது அந்த நிலா தழும்பும் அந்த பொண்ணு குழப்பத்தில் இருக்காங்கிறதுக்காக நம்ம இந்த நிலா தழும்புற ஒரு காட்சி போட்டிருப்போம். அந்த பொண்ணுடைய பேக் ஷாட் வச்சதுக்குமே நம்ம அந்த ஃபீல் லைவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அதை பண்ணோம். வந்து அது வந்து எந்த ஆக்டர்ஸும் ஈஸியாக ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகையாக இருக்கிறவங்க தன்னை ரொம்ப அபரிதமான அழகோட மேக்கப்போட ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆமாம், அதை இவங்க ரொம்ப புரிஞ்சு பண்ணாங்க. அவங்க பெரிய ஒத்துழைச்சாங்க. வந்து சின்ன சின்ன மைனர் டீட்டெயில்ஸ் தான், ஆனால் இது விசிபிளா அக்யூரேட்டா இருந்தது. பாட்டு வந்து ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் காலில் இருந்து ஒரு யுகபாரதி எழுதுன அந்த பாட்டை நான் பல வாட்டி கேட்டுட்டேன். எப்படி இந்த இதுக்கு பாட்டு சாம்சியஸோட மியூசிக் எப்படி ஒர்க் அவுட் பண்ணி வாங்கினீங்க? யுகபாரதி என்னுடைய ரூம்மேட், அடிப்படையில் நெருங்கிய நீண்ட கால நண்பர். எல்லாத்தையும் தாண்டி வந்து என்னுடைய 2 படங்கள்லையுமே நான் யுகபாரதியோட வேலை செய்யலை. அது எனக்கு பெரிய வருத்தமாகவே இருந்துட்டு இருந்தது. வருத்தம்னா வந்து நண்பர்கள் இணைந்து பணியாற்ற முடியலையா, அதுக்கான சூழல் அமையாமல் படிச்சும் போது இந்த படத்தை யுகபாரதி தான் பாடல்கள் அதிகமாக எழுதணும்னு ஃபிக்ஸ் ஆகிட்டு தான் ஆரம்பித்தோம். வந்து அதில் இன்னொரு சுயநலமும் இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து இந்த முனாஜித்துகள் குறித்தும் இங்கே இருக்கக்கூடிய வந்து சூஃபிகள் குறித்து, நாகூர் சலீம், நாகூர் ஹனீஃபா குறித்து இஸ்லாமிய இலக்கியங்களான ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர்லாம் வந்து தொடர்ந்து வாசித்து எழுதிக்கிட்டு இருக்கிற ஒரு யுகபாரதி. அவருடைய பாடல்களில் அது நிறைய பாடல்களில் கட்டுரைகளில் அதை வந்து நான் பார்த்துருக்குறேன். ஸோ இப்படி ஒரு படத்துக்கு யுகபாரதி சரியாக இருப்பாருன்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கும்போது வல்லவனேங்கிற ஒரு பாடலை வந்து நம்ம நாகூர் ஹனீஃபாவுடைய ஏஐ வாய்ஸில் நம்ம பதிவு செய்யலாம். இப்போ எஸ்பிபி, மலேசியா வாசுதேவன் இப்படி எல்லாருடைய குரல்லுமே வந்து இன்னைக்கு பாடல்கள் பதிவாகிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் அதே நேரத்தில் என்னதான் வந்து நம்ம வந்து ஏஐயில் பண்ணாலும் ரியலாக ஒரிஜினலாக பாடுற மாதிரி இருக்காது. ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, சரி இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு கொண்டு போய், இப்போ உதாரணம் இந்த பாட்டு வந்த புதிதில் நம்ம முதலமைச்சர் பழைய எக்ஸ் முதலமைச்சர் ஸ்டாலின், முக ஸ்டாலின் தான் அதை ரிலீஸ் பண்ணியிருந்தார். வந்து அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு ஊரில் இருந்து ஃபோன் வந்தது. வந்து தென்காசி பக்கத்துக்கு உண்டு. இந்த மாதிரி சார் இந்த மாதிரி என் குழந்தைகிட்ட கொடுக்குறேன் பேசுங்க. அந்த குழந்தை வந்து 8th or 9th படிச்சுட்டு இருக்கிற குழந்தை. அந்த குழந்தை சொல்லிச்சு வந்து, அப்பா திடீர்னு இந்த பாட்டு கேட்டுட்டு இருந்தாருன்னா அப்பாட்ட கேட்டேன் என்ன பாட்டுன்னா, அவர் நாகூர் ஹனீஃபா தாத்தா பற்றி நிறைய சொன்னார். அங்கிள் நான் இப்போ ஒரு வாரமாக நாகூர் ஹனீஃபாவோட பாடல்களை தான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன் நாங்கள். ஸோ இன்னைக்கு இருக்கிற ஒரு தலைமுறை கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு வழியாக ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் இன்னைக்கு நாகூர் ஹனீஃபா இருந்திருந்தாருன்னா நம்ம ரியலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவர் இன்னைக்கு இல்லை. ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரு தமிழ் இஸ்லாமியர்கள் பற்றிய வாழ்க்கையில், ஏன் தமிழர்களோட வாழ்க்கையில் நாகூர் ஹனீஃபாவுடைய குரலையே, நாகூர் ஹனீஃபாவுடைய ப்ரெசன்ஸை தவிர்த்துட்டு நம்ம ஒரு சினிமாவையோ இல்லை எழுத்தையோ நம்ம செய்ய முடியாது.
அப்போ அது காம்ப்ரமைஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதில் ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் அதை பண்ணோம். ஸோ அந்த பாட்டை ரொம்ப அழகாக எழுதி கொடுத்தாரு. குறிப்பாக வந்து ஹதீஸுகள் குறித்தும் குரானில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை குறித்தும் யுகபாரதி ரொம்ப தெளிவான ஒருத்தர். அதில் வந்து ஈரீராய் படைத்தானே, இரவும் பகலும் என்று ஈரீராய் படைத்தானே, ஒரு இணையா வாழணும் அப்படிங்கிறத வந்து அப்படிங்கிற வரியெல்லாம் வந்து ஹதீஸில் இருக்கக்கூடிய வரி வந்து அதெல்லாம் வந்து அந்த பிராக்டிஸ், இந்த வாசிப்பு இருக்கும் பொழுதுதான் இது வந்து ஆமாம். இப்போ இதில் ரூகை ரூகை பாடல் நீங்கள் சொன்னீங்க. ரூகை ரூகை பாடலை நீங்கள் டீப்பாக கவனிச்சிங்கன்னா அது ஒரு சூஃபித்தன்மை இருக்கும். தூரக்கடல் பாய்மரம் போலத்தானே நெஞ்சம், அது வந்து ஒரு நம்ம குணங்குடி மஸ்தானுடைய ஒரு பாடலுடைய இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருக்கும். இல்ல, தூரக்கடல் பாய்மரம்ங்கிறது ஒரு மெட்டஃபராகவும், ஆமா, ஒரு வெளியூர் பயணம் போறதாகவும். ஆமா, அதுல ஒரு வரி அதுல பாத்தீங்கன்னா வந்து மனதின் திரையிலே உனை நான் ஏற்றினேன் என திரை நீக்கினால் அதில் காணலாம் அருள் முகம் என மயில் தோகையால் தலை கோதினாய் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் தர்கிக மனநிலையில் ஒரு சூஃபி மனநிலை அதுக்குள்ளே இருக்கும். வந்து ரொம்ப அழகாக எழுதினார் யுகபாரதி. வந்து மஷூக் ரஹ்மான் எழுதியிருக்காரு, கார்த்திக் நேத்தா ஒரு பாடல் எழுதியிருக்காரு. பாடல் வந்து பரவலாக வந்து கவனிக்கப்பட்டது இந்த படத்துடைய ஓப்பனிங்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். சாம்சிஎஸ் வந்து இந்த படத்தை ரொம்ப ஸ்பெஷலாக தான் ஒர்க் பண்ணார். எல்லா பாடல்களுமே ரீசெண்ட் டைமில் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க எல்லா பாடல்களுமே ஹிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆல்பமாக இது இருக்கு அப்படின்னு. ஸோ அப்படிதான் வந்து நல்ல தமிழ்ல வந்திருக்குது. ஆமா நிறைய. இப்போ அன்பெண்ணு மாறாரோ அந்த பாடல்ல வந்து ரூமியுடைய தாகம் கொண்ட மீன் ஒன்றுங்கிறத வரிய வந்து மீன் கொண்ட தாகத்தை நீர் கொண்ட மேகங்கள் தேடி தேடி வந்ததோ அப்படின்னு எழுதியிருப்பாரு வந்து. ஸோ இது எல்லாமே ஒரு சூஃபி தன்மையில தான் அந்த படத்துக்கு சரியா இருக்குங்கிறத முடிவு பண்ணிட்டு எழுதுறது தான் வந்து. எனக்கு இன்னும் இந்த படத்தை குறித்து நிறைய பேசணும். வழக்கமான அந்த யூடியூப் பார்வையாளர்கள் அவங்க பெரும்பாலும் வந்து இப்படி ரொம்ப நீளமா பேசாதீங்க, ஆனா அந்த படத்தை குறித்து பேசி பேசி உரையாடுவதற்கு ஏராளமான விஷயங்கள் நிச்சயமா பேசுவோம். நம்ம இதுக்கு அப்புறமும் பேசுவோம் கண்டிப்பா. ஆனா நம்ம பேசுறது மட்டும் இல்ல, ஆடியன்ஸ் படத்தை போய் நேர்ல பார்க்கணும், அவங்க பேசணும், நண்பர்கள்ட்ட சொல்லணும், படத்தை பரவலாக கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிதான் என்னுடைய விருப்பம். நான் அவங்க உழைப்ப மற்றவங்களோட கொஞ்சம் கூடுதலா பக்கத்துல இருந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நீங்க அந்த உழைப்பு அதெல்லாம் வெகுமதியோட அடுத்த கட்டத்துக்கு இந்த இன்னும் சிறந்த படைப்புகளை கொடுப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி தோழர், ரொம்ப சிறப்பான தோழர். நம்ம நீங்க பல விஷயங்கள்ல நம்மளோட எல்லா காலங்கள்லையுமே பல விஷயங்களை பகிர்ந்துருக்கிறோம். ஹபீபி பற்றிய அனுபவங்களை நான் உங்களுடைய அரண்சையில் பகிர்ந்துக்கிட்டது எனக்கு கூடுதல் சந்தோஷம் தான். எனக்கும் மகிழ்ச்சி தோழர். நன்றி. நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.